One and all present here. On behalf of School of Computing Science, the Department of Data Analytics, I welcome our resource person, Mr. M. Surya Prakash, Software Engineer. He completed his UG degree, Bachelor of Engineering in Chettinad College of Engineering and Technology under Anna University. He is currently working as a software engineer at Sterling Private Limited, Chennai, and also worked as an Android developer at Enterprise Partner Technology Limited, United Kingdom. He attended 1 month internship at Doodle Blue Innovation. He won second prize in national level project contest on INAE Youth Conclave conducted by IIT Kharagpur. Also attended a national level workshop on ethical hacking conducted by NIIT Karur. He also undertook projects on Namaur Sandai, geofencing, Find healthcare application, and also he is very much interested in mobile application development and web application development. We are so honored to have you as a chief guest for this morning. Thank you, sir, for accepting our invitation and becoming chief guest of today's event. Thank you. Thank you, Nirmala, for your warm introduction. And as if what you do makes a difference, it does. I now welcome Mr. Surya Prakash, Software Engineer, Sterling Software, to kindly take over the session. Sir, please. Hi, good morning. You're audible, my voice? Anyone please reply? Yes, sir, you're audible. Okay. Yeah. Hi, good morning, dignitaries, the non-details and off-details. I have a special good morning for the KPR college students. I'm very happy to sharing our knowledge in the Java. Okay. Yeah. First of all, நம்ம என்ன பார்க்க போறோம்னா Java. So topic is journey to Java. Yeah. Okay. Journey to Java means என்ன பண்ணா நம்ம ஜாவா வந்து எந்த மாதிரி அட்வான்ஸ்டா ஃபாலோ பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பேசிக்ஸ் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. ஸோ இந்த பேசிக்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து போவோம். ஜஸ்ட் எனக்கு வந்து இந்த பிபிடி இதெல்லாம் எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே கிடையாது. ஸோ எல்லாமே லைவ் டெமோ. ஸோ எல்லாமே நம்ம லைவா பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஒரு சஜஷன் என்னன்னா, ஸோ நான் சொல்லும் போது கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டா போயிட்டு ஒரு கூகுள்ல வந்து எப்படி சர்ச் பண்ணணும், ஸோ எப்படி வந்து ஒரு வேர்டிங்ஸ் ஒரு கூகுள்கிட்ட எப்படி ஒரு வேர்டிங்ஸ்லாம் கேட்டு வாங்கணும் அப்படிங்கிற விஷயம்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். பிகாஸ் வி ஆர் அ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். அதனாலதான். ஸோ நமக்கு ஒரு விஷயம் தேவை, அந்த எல்லா விஷயமே ஒரு கூகுள் கிட்ட இருக்கு. ஸோ நம்ம கூகுள் கிட்ட எப்படி அப்ரோச் பண்ணி அந்த கீவேர்ட்ஸ் கொடுத்து எப்படி நம்ம வாங்க போறோம் அப்படிங்கிறதா விஷயம். பிகாஸ் நம்ம எந்த ப்ரோக்ராமிங்கும் ஓனா போட போதும் கிடையாது, எந்த லாஜிக்கும் ஓனா போட போதும் கிடையாது. எல்லாமே இருக்கு. அதை நம்ம தேடி எடுத்து நம்மளோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மாடிஃபிகேஷன் பண்ணிக்க போறோம். இதுதான் ஒரு மோஸ்டா ஒரு சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸோட மேஜர் ஒர்க்கா இருக்க போகுது. ஓகேடா. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் எங்க இருந்து போறோம் அப்படின்னா ஜாவால இருந்து போறது கிடையாது. ஃபர்ஸ்ட் எங்க போறோம்னா சில இருந்து போறோம். ஓகே. ஸோ சி லாங்குவேஜ் பத்தி எத்தனை பேருக்கு தெரியும்? ஓகே, ரிப்ளை பண்ண மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் ரிப்ளை பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ யூ ஹேவிங் auditoriums, some other people only join for the online. Okay. So C language அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் வந்து யாருன்னா டென்னிஸ் ரிச்சர்ட் அப்படிங்கிற ஒரு பர்சன் தான் கிரியேட் பண்ணாரு. என்ன கோவத்துல இருந்தான்னு தெரியல. ஸோ பயங்கரமா கிரியேட் பண்ணிட்டாரு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இப்ப இருக்கிற எல்லா லாங்குவேஜஸுமே இருக்கு. ஸோ ஒரு கிங் ஆஃப் எம்பர்டர்ட் அப்படின்னு ஒரு லாங்குவேஜ் சொன்னா அது சி லாங்குவேஜ் தான் சொல்லுவோம். இப்ப இருக்கிற
ஒரு எம்படடா இருக்கட்டும், நம்ம ஆட்டோமேஷன் சிஸ்டம்ஸா இருக்கட்டும், உங்களோட மொபைல்ல இருக்கிற ஒரு இன்ஸ்டாகிராமோட எஃபெக்ட், ஸ்னாப்சாட்டோட எஃபெக்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா சி லாங்குவேஜஸ்ல இருந்து தான் எல்லாமே வருது. கிராபிக்ஸ் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜஸ்ல இருந்து தான் எல்லாமே வந்துட்டு இருக்கு. ஸோ ஆனா அதுல இருந்து எதுக்காக இப்போ ஒரு கிங் ஆஃப் எம்படர்னு சொல்றோம். ஸோ அதுல இருந்து எதுக்காக இப்படி ஒரு லாங்குவேஜ் எல்லாம் என்ஹான்ஸ் பண்ணிருக்காங்க? C++ என்ஹான்ஸ் பண்ணிருக்காங்க, ஜாவா என்ஹான்ஸ் பண்ணிருக்காங்க, ஸோ அதுக்கப்புறம் பைத்தான் என்ஹான்ஸ் பண்ணிருக்காங்க. பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இயர்லி ஒரு ஸ்டேஜஸ், ஒவ்வொரு எவால்யூஷன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லாங்குவேஜ் பீக்ல இருந்து தான் வந்துட்டு இருக்கு. ஸோ மோஸ்ட் ஆஃப் எஃபிஷியன்டா இருக்கிற லாங்குவேஜ் எப்பயுமே ஃபாலோ ஆகி வந்துட்டு இருக்க மாதிரிதான் சி லாங்குவேஜஸும் ஃபாலோ ஆகி வந்துட்டு இருக்கு. ஆனா இப்போ வரைக்கும் நம்ம வீட்டுல யூஸ் பண்ற டிவிஸ், வாஷிங் மிஷின்ஸ், மோஸ்ட் ஆஃப் ஆட்டோமேஷன் யூஸ் பண்ணி அதோட ஆட்டோமேஷன் இருக்கு அப்படின்னா, எம்படடா மெர்ஜ் பண்ணிருக்காங்க அப்படின்னா அதை கண்டிப்பா சி லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ ஆனா அப்படி இருக்கும்போது எதுக்காக நம்ம C++ ஜாவாலாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, C++ ஜாவான்னு சொன்னா ஊப்ஸ் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க, ஸ்ட்ரக்சரல் லாங்குவேஜ். ஏன் அப்படின்னு பார்த்தா, சி லாங்குவேஜ் இஸ் அ ப்ரொசீஜர் லாங்குவேஜ். ஓகே, ஸோ ப்ரொசீஜர் லாங்குவேஜ்னா இதுதான் ப்ரொசீஜர், இப்படிதான் ஸ்ட்ரக்சர் இருக்க போது, இதை தவிர வேற எதுவுமே உங்களால பண்ண முடியாது, நாங்க கொடுக்குற எண்ணமோ அதை மட்டும் தான் நீங்க வச்சுக்க முடியும் அப்படிங்கறத மட்டும்தான் சி லாங்குவேஜஸ் இருக்கும். அதுல என்ன பண்ண முடியும்னா, ஒரு ஃபங்க்ஷனை வச்சு இன்னொரு ஃபங்க்ஷனை கால் பண்ண முடியாது, ஒரு ஃபங்க்ஷன் இன்னொரு ஃபங்க்ஷனை எடுத்துக்க முடியாது, எந்த ஒரு கான்செப்டே பண்ண முடியாது. அதுல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் தான் நம்ம சில யூஸ் பண்ண முடியும். ஸோ அது என்ஹான்ஸ் பண்ணதுதான் பாத்தீங்கன்னா C++. ஓகே, ஸோ அந்த C++ என்ன மாதிரி இருக்குன்னா, ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ஊப்ஸ் கான்செப்ட் அதுல இருந்தாலும் அதுவும் சிமிலர் டு த ப்ரொசீஜர் லாங்குவேஜ் தான், அப்படியே ஒரு சிமிலர் இருக்கும். ஸோ நிறைய கான்செப்ட் நம்மளால ஓவர் கம் பண்ண முடியாது. இல்ல எதுக்காக இந்த ஊப்ஸ் கான்செப்ட் சொல்றீங்க, ஏன் அது ப்ரொசீஜர் லாங்குவேஜ்ல நம்மளால அதை ஓவர் கம் பண்ண முடியாதா அப்படின்னா, ஸோ ஒரு லாங்குவேஜ் நம்ம நார்மலாவே ஒரு ரன் பண்றோம். ஓகே, ஸோ அப்படி ரன் பண்ணும் போது நமக்கு வர்ற வேல்யூஸ் கரெக்டா வரலாம், இல்ல தப்பா வரலாம், இல்ல எம்டியா வரலாம், இல்ல நல்லா வரலாம். ஸோ நோட் மை வேர்ட்ஸ், எம்டியா வரலாம் ஆர் நல்லா வரலாம். ஸோ இந்த ரெண்டுக்குமே நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ எம்டி இஸ் அ எம்டி. ஓகே, ஸோ நல் இஸ் த ஒன் ஆஃப் த வேல்யூ. ஸோ அதுதான் நமக்கு ஒரு வேல்யூ வரலாம், எம்டியா வரலாம், இல்ல நல்லா வரலாம். ஸோ இந்த இதெல்லாம் அரெஸ்ட் பண்ண எது அரெஸ்ட் பண்ணும்னா, நம்மளோட சி லாங்குவேஜோ C++லோ நிறைய அந்த அரெஸ்ட் பண்றதுல நிறைய ரன் டைம் ப்ராப்ளம்ஸ் நிறைய இருந்துச்சு. நமக்கு அவுட்புட் வர்ற பிளேசஸ்ல ஸோ இந்த மாதிரி நல் எம்டி எல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாம ஒரு விஷயங்கள் நிறைய வச்சிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு கான்செப்டுக்கு ரன் டைம், அதான் ரியாலிட்டியா வர்ற இடத்துல ஒரு இடத்துல ரன் டைம் போய் நம்ம ஒரு ப்ரோக்ராமிங் எக்ஸிக்யூட் பண்ண போது அந்த இடத்துல வர்ற எரர்ஸை என்ன எரர்னே கண்டுபிடிக்க முடியாம அந்த ப்ரோக்ராம் அப்படியே ஸ்டக் ஆகி நின்னுரும். இதுக்கப்புறம் உன்னால எதுவுமே பண்ண முடியாது, நீ இதெல்லாம் சால்வ் பண்ணா மட்டும்தான் பண்ண முடியும். அது என்ன எரர்னு உனக்கு தெரிஞ்சிருக்கணும், அது எதனால வருதுன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கணும். இது எல்லாத்தையுமே ஒரு கான்செப்ட்ஸ்ல கொண்டு வரதுக்காக தான் ஊப்ஸ் கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த ஊப்ஸ்ல ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணா அந்த எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் இதெல்லாம். ஸோ அதெல்லாம் இதுல எல்லாமே வரும். தட்ஸ் ஆல். இதனாலதான் சில இருந்து C++ கொண்டு வராங்க. பட் ஆனா C++ ஜாவா என்ஹான்ஸ் பண்ணுச்சு. ஜாவா என்ன, மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் மட்டும் இருக்காது, மிச்சம் எல்லாமே அப்படியே ஜாவால இருக்கும். பட் ஜாவா மோஸ்ட் ஆஃப் ரொம்ப எஃபிஷியன்ட், ரொம்ப ஃபாஸ்ட் கம்பைலேஷன், இன்டர்பிரேஷன் ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஸோ விர்ச்சுவல் மிஷின் வச்சு தான் மோஸ்ட் ஆஃப் கிரியேட் பண்ணுவாங்க, எதையுமே டிபெண்ட் பண்ணிருக்காது. இட்ஸ் லூஸ்லி கப்ளிங் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். ஸோ ஜாவா யூஸ் பண்ணும்போது ஸோ அதனாலதான் மோஸ்ட் ஆஃப் ஜாவா ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ இப்ப கரண்ட் டெக்னாலஜிஸ்ல எதெல்லாம் அதிகமான ரொம்ப பீக்ல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஜாவா இருக்கு, ஸோ பைத்தான் இருக்கு, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரூபி அண்ட் ரைல்ஸ் அப்படின்னு ஒரு 3 லாங்குவேஜ் இருக்கு. ஸோ இந்த 3 லாங்குவேஜஸ் தான் மோஸ்ட்லி ஏபிஐ, யூஐ, கிராபிக்ஸ், இந்த இதுக்கு எல்லாத்துமே ரொம்ப ஹெவி காம்படிட்டர்ஸ் இந்த 3 லாங்குவேஜஸ், பைத்தான், ஜாவா, ரூபி அண்ட் ரைல்ஸ். ஸோ மோஸ்ட் ஆஃப் நீங்க ஒரு இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணா இந்த மாதிரி பேஸ் பண்ணி தான். ஸோ கரண்ட் டெக்னாலஜில எது ஹை பீக்ல இருக்கோ அதுல நீங்க குரூப் பண்ணணும். அந்த மாதிரி தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ ஜாவா ஊப்ஸ் கான்செப்ட். ஜாவா ஊப்ஸ் கான்செப்ட் C++ ஊப்ஸ் கான்செப்ட் ரொம்ப பெரிய வித்தியாசம் கிடையாது. பட் C++ ஆல்சோ ப்ரொசீஜர் லாங்குவேஜ் உள்ள பாதி இருக்கும். நம்மளால நிறைய விஷயங்கள் அதுல ஓவர் கம் பண்ணிருக்க முடியாது. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் சன் மைக்ரோ சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இந்த ஜாவாவை கிரியேட் பண்ணாங்க. ஸோ கிரியேட் பண்ண பின்னாடி அதை ஆரக்கல்ங்கிற ஒரு கம்பெனி பர்ச்சேஸ் பண்ணாங்க. ஸோ இதான் ஜாவாவோட ஷார்டஸ்ட் ஹிஸ்டரி. ஸோ எல்லாமே ஒவ்வொரு இடத்துல
ஒவ்வொரு மாதிரி கிரியேட் பண்ணாதான் ஸோ மேபி ஒரு பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ இதான் வந்து மேஜர் ஹிஸ்டரியாவே இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ ஜாவால பார்க்க போறோம். ஸோ ஜாவா which comes already you know very well. I know. ஓகே, ஸோ ஜஸ்ட் ஒரு ஃப்ளோ மட்டும் நம்ம பார்த்துட்டோமோ, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எல்லாம் பார்க்கணும். ஜஸ்ட் நம்ம ஒரு ஸ்டோரி மாதிரி பேசிட்டு எந்த மாதிரி போக போறோம் அப்படிங்கிறத மட்டும் தான் இது பண்ண போறோம். ஸோ இதுலயே போட்டிருக்காங்க ஜாவா ஹூப்ஸ் கான்செப்ட். ஸோ இதுல பாப்புலர் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜஸ் தான் ஜாவா, C#, PHP, பைத்தான் பிளஸ் C++ இருக்கு. ஸோ இதுல நமக்கு மோஸ்ட் ஆஃப் வேணுங்கிற ஹூப்ஸ் கான்செப்ட்ல இது என்னெல்லாம் மேஜர் டாபிக்ஸ் வர போறோம். ஆப்ஜெக்ட், கிளாஸ், இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்பிசம், அப்ஸ்ட்ராக்ஷன், என்கேப்சுலேஷன். ஸோ இது எல்லாமே நம்ம ஒரு சிம்பிள் டிஸ்கஷன் தான் பண்ணிக்க போறோம். ஸோ என்ன மாதிரி இருக்க போகுது, ஏன் வந்து இதை நான் வந்து உங்களுக்கு தெரிஞ்சதை நான் சொல்லி கொண்டு வரேன் அப்படின்னா, ஜர்னி டு ஜாவால உங்களுக்கு அட்வான்ஸ்டு நம்ம சொல்லி கொடுத்ததுக்கு முன்னாடி பேசிக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எந்த ஒரு லாங்குவேஜஸ், ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து எந்த ஒரு லாங்குவேஜ் கொடுத்தாலும் பண்ணலாம். ஏன் பண்ணலாம் அப்படின்னா, எப்படி பண்ணலாம் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து பேசிக்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு அப்படிங்கிற பட்சம் அவங்களால எந்த ப்ரோக்ராமிங்கா கொடுத்தாலும் அவங்களால பண்ண முடியும். வந்து பேஸ் எப்பயுமே ஒரு லாங்குவேஜ் எடுத்தீங்கன்னா அதோட இனிஷியல் பேசிக்ஸை மட்டும் ஃபுல் ஸ்ட்ரக்சரலா தெரிஞ்சிருக்கணும். இதான் மேஜர் கான்செப்ட். ஸோ நீங்க ஒரு இன்டர்வியூ போனாலும் உங்களுக்கு வந்து பெரிய அட்வான்ஸ்டா தெரியுதாலாம் உங்களை யாரும் கேட்கவே மாட்டாங்க. உங்களுக்கு பேசிக்ஸ் அவனால என்ன கொடுத்தாலும் அவனால அந்த பையனால பண்ண முடியுது, லாஜிக்ஸ் போட முடியுது, அவங்க ஸ்ட்ரக்சரல் வந்து பர்ஃபெக்டா தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீ செலக்ட் ஆகுவ. ஓகே, ஸோ ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. நம்ம நார்மலா இந்த எல்லா டாபிக்கையும் ஜஸ்ட் நம்ம ரியல் டைம்ல வச்சு டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு ப்ரோக்ராமிங் ஓரியன்டா போகாம இட்ஸ் ஜஸ்ட் ரியல் டைம் எக்ஸாமினேஷன் கொடுக்கும். ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறதுனா நம்ம ஒரு திங்ஸை கண்ணால பாக்குறதோ, அதை நம்ம கையால தொடுறதோ, இல்ல நம்ம அதை சுட்டி காட்டி கை நீட்டி இதுதான் அந்த திங்ஸ், இது நீ தான், அது அந்த திங்ஸ் தான், அந்த பெண் தான் அப்படின்னு சொல்றோம்ல. ஸோ அதை தான் ஆப்ஜெக்ட் சொல்லுவாங்க. ஒரு திங் ஒரு ஈஸியா நம்மளால அதை வச்சு உனக்கு கெட் பண்ண முடியுது அப்படின்னா அது ஆப்ஜெக்ட். அவ்வளவுதான், இதுக்கு பேர் தான் ஆப்ஜெக்ட் சொல்லுவாங்க. ஸோ இட்ஸ் லைக் தட். ஸோ இங்க ஒரு டயக்ராம் இருக்கு. ஸோ இந்த டயக்ராம் தான் அந்த டாபிக்ஸ் வரும். ஸோ இதுலயே ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா இருக்கும். ஸோ ஆப்ஜெக்ட்ல இருந்து ஒரு ஸ்டெப் என்ன கிளாஸ் இருக்கும், கிளாஸ்ல இருந்து ஒரு ஸ்டெப் என்ன இன்ஹெரிட்டன்ஸ் இருக்கும், இன்ஹெரிட்டன்ஸ்ல இருந்து ஒரு ஸ்டெப் என்ன பாலிமார்பிசம் இருக்கும், பாலிமார்பிசம் இருந்து ஒரு ஸ்டெப் என்ன அப்ஸ்ட்ராக்ஷன் இருக்கும், அப்ஸ்ட்ராக்ஷன் ஒரு ஸ்டெப் என்ன என்கேப்சுலேஷன் இருக்கும். ஸோ இவ்வளவுதான் வந்து ஒரு ஹூப்ஸ் கான்செப்டோட லாஜிக்ஸ் இருக்கும். ஸோ இதை நம்ம ஒரு சின்ன ஒரு டிஸ்கஷன் மட்டும் போயிட்டு போயிடும். ஓகே, இட்ஸ் லைக் தட். நம்ம என்ன பேசணுமோ அதான் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ நம்மளோட திங்ஸா இருக்கட்டும், இல்ல வந்து என்ன ஒரு திங்கா இருக்கட்டும், ஒரு ஹியூமனா இருக்கட்டும், நம்ம சுட்டி காட்டி இதுதான் அப்படின்னு சொல்லி நம்மளால கண்ணால பார்க்கக்கூடியது எல்லாமே இட்ஸ் லைக் தட் ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ கிளாஸ் அப்படிங்கிறது என்னன்னா இட்ஸ் லைக் தட் கண்டெய்னர், இட்ஸ் கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட். எல்லா ஆப்ஜெக்டையும் நம்ம தனித்தனியா வைக்காம ஒரு கண்டெய்னருக்குள்ள ஒரு, இப்ப நீங்க ஒரு ஆடிட்டோரியம்ல உட்காந்துருக்கீங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் தனித்தனியா இருக்காம எல்லாம் என்ன இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு அவங்களாம் உங்களோட பிஹேவியர் என்னன்னு எப்படி தெரியும்? ஸோ ஒரு கிளாஸ்க்குள்ள இருந்தாதான் அந்த பீப்புள்ஸ் வந்து என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத வந்து மானிட்டரிங் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு இதுக்காக தான் நம்ம கிளாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் வச்சிருக்காங்க. ஸோ அதுக்குள்ள கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்க போகுது. ஸோ நம்ம என்னெல்லாம் வைக்க போறோமோ, நமக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் ஒரு கண்டெய்னருக்குள்ள போட்டு வச்சுட்டு நமக்கு வேணுங்கிறப்ப அதை எடுத்துக்க போறோம். அதுதான் கிளாஸ். இவ்வளவுதான் கான்செப்ட், கிளாஸோட கான்செப்ட்ஸ். ஸோ இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் வந்து ஜாவால வந்து மேஜர் டாபிக்னே சொல்லலாம். ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, இப்ப நம்ம ரியல் டைம்ல சொன்னா ஒரு குழந்தை வந்து ஒரு பிறந்திருக்கு போய் பார்க்க போறாங்க அப்படின்னா அவங்க தாத்தா மாதிரியே மூக்கு, அவங்க அப்பா மாதிரியே கண்ணு அப்படின்னா ஸோ ஜீன்ஸ் கவரேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல என்ன சொல்லுவோம் அப்படின்னா, பேரண்ட் கிட்ட இருந்து அவனோட ஜீனை வந்து சைல்டு வந்து டிரைவ் பண்ணிருக்காங்க அப்படி. அவ்வளவுதான், இவ்வளவுதான் கான்செப்ட், சிம்பிள் கான்செப்ட். ரொம்ப பெருசாலாம் வந்து யோசிக்க வேணாம். இதெல்லாம் இப்படிலாம் இப்படி டாபிக்கா அப்படி டாபிக்கா அப்படின்னு யோசிக்க வேணாம். பேரண்ட் கிட்ட வந்து சைல்டு வந்து டிரைவ் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்க அப்பா மாதிரியே கண்ணு பாரு, அவங்க அம்மா மாதிரியே மூக்கு பாரு, அப்படியே வந்து குழந்தைய போய் பார்க்க போறோம்னா சொல்லுவோம்ல, அதேதான். ஸோ அதேதான், ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு ஆல்ரெடி. மேல ஒரு ஃபங்க்ஷன் வந்து எல்லாமே நம்ம ஒரு மல்டிபிள் ஃபங்க்ஷன் போட்டு எல்லா லாஜிக்குமே போட்டு வச்சிருக்கோம். திருப்பி இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம அந்த லாஜிக்கை திருப்பி நம்ம போயிட்டு டைப் பண்ணணும் அவசியம் கிடையாது. நம்ம அந்த இதை வந்து அதை இன்கிரீட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலே ஸோ அந்த கான்செப்ட்ல அந்த மேல இருக்க லாஜிக்ஸ் எல்லாமே இங்க கீழே நம்ம யூஸ் பண்ணி கால் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் லாஜிக், இன்ஹெரிட்டன்ஸோட லாஜிக்ஸ். பிஹேவியர், ஒருத்தரோட பிஹேவியரை அப்படியே இன்னொருத்தவங்க ஃபாலோ பண்ணி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அது பேர் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ பாலிமார்பிசம். ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் பாலிமார்பிசம்க்கு ரெண்டுமே டிஃபரன்ஸ் இருக்கும். இன்ஹெரிட்டன்ஸ் வந்து என்னன்னா, ஸோ ஒருத்தரோட ப்ராப்பர்ட்டிஸை அப்படியே எடுத்து யூஸ் பண்றது. ஆனா வந்து பாலிமார்பிசம்ங்கிறது அப்படி இல்லை.
ஒரு மல்டிபிள் ஃபங்க்ஷன் சேம் நேம்ல இருந்து அதோட பிஹேவியரும் வேற வேற டைப்ல வந்து பெர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா சோ அது பேர் வந்து பாலிமார்பிசம். எப்படி சொல்றது அப்படின்னா சோ நான் ஒரு மெத்தட் வந்து கிரியேட் பண்றேன். ஹலோ வேர்ல்ட் இது வந்து ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு பாராமீட்டர் வந்து நான் வந்து int a அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாராமீட்டர் வந்து நான் வந்து பாஸ் பண்ணிட்டேன். சோ இதே சேம் ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லிட்டு சேம் நேம்ல வந்து ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றேன். கிரியேட் பண்ணிட்டு இங்க வந்து int a int b சோ இப்படி கொடுத்துட்டேன் அப்படின்னா சோ ரெண்டுமே சேம் நேம்ல தான் இருக்கு. ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, பட் இங்க வந்து பாராமீட்டர் வைஸ் வேரி ஆகுது. சோ இங்க int a இங்க நான் உள்ளுக்குள்ள வந்து என்னன்னா int c equal to a plus b ன்னு சொல்லிட்டு ஒரு ஆபரேஷன் என்னால வந்து ஃபாலோ பண்ண முடியாது. ஜஸ்ட் இங்க நான் வந்து என்ன பண்ணா ஏதாவது ஒரு ஹாட் கோட் பண்ணி ஆகணும். சோ அப்ப இதோட பெர்ஃபார்மன்ஸும் நான் இங்க வந்து int c equal to a plus b அப்படிங்கிற ஒரு இங்க யூஸ் பண்ற லாஜிக்கும் இங்க யூஸ் பண்ற லாஜிக்கும் வேற இருக்கு. சோ நம்மளால ஆனா ஃபங்க்ஷன் என்ன சேம் ஃபங்க்ஷன் தான். சோ மல்டிபிள் ஃபார்ம், அதாவது ஒரு சேம் ஃபங்க்ஷன் நேம் இருக்கு, ஆனா அதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னா வேற வேல வந்து ஒர்க் ஆகுது. சோ இதுக்கு பேர் தான் பாலிமார்பிசம். சோ இதுல ஒரு மேஜர் கான்செப்ட் என்னன்னா இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் கிரியேட் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து int அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க, இந்த பக்கம் வந்து void அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. சோ இப்பனா என்னன்னா இது எல்லாமே வந்து ரிட்டர்ன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணா அந்த ஃபங்க்ஷனை வந்து நீ எங்க இருந்தாலும் கால் பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷன் உனக்கு என்ன வேல்யூ கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம மென்ஷன் பண்றது தான் அந்த இடத்துல int, இந்த இடத்துல voidன்னு சொல்லி கொடுப்பாங்க. சோ int அப்படின்னா இந்த இடத்துல நீங்க வந்து ரிட்டர்ன் c கொடுக்கலாம். c வந்து என்ன டேட்டா டைப்னா int டேட்டா டைப். அதே இங்க வந்து நீங்க ஸ்ட்ரிங் கொடுத்தீங்கன்னா இந்த ரிட்டர்ன்ல வந்து உங்களுக்கு எரர் அடிக்கும். அதே இடத்துல இந்த இடத்துல வந்து நீங்க வந்து ரிட்டர்ன் c ன்னு கொடுத்தா ஒண்ணு கொடுக்கலாம், இல்லாட்டி ஜஸ்ட் நல் கொடுத்தாலும் கொடுக்கலாம். பிகாஸ் வாய்டுங்கிறது ஒரு நல் தான் ரிட்டர்ன் பண்ணும். இல்ல நீங்க இது கொடுக்கலன்னா கூட அது எதுவுமே ரிட்டர்ன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் இங்கே மட்டும் கால் பண்ணும். இதுதான் வந்து ஒரு ரிட்டர்ன் டைப்க்கான மெத்தட்ஸ். இதே நீங்க வந்து ஸ்ட்ரிங்னு கொடுத்தீங்கன்னா ஸோ நீங்க வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணிட்டு இங்க வந்து ஸ்ட்ரிங்கை வந்து பாஸ் பண்ணணும். ஏதாவது ஒரு ஸ்ட்ரிங்கை தான் நீங்க வந்து பாஸ் பண்ணி ஆகணும். ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, சோ இதெல்லாம் சின்ன பேசிக்ஸ். இது எல்லாமே இந்த மாதிரி பேசிக்ஸ் தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால ஒரு பெரிய ப்ரோக்ராமிங்ஸோ ஒரு அட்வான்ஸ்ட் ப்ரோக்ராமிங்ஸோ உள்ள போயிட்டு ஒரு நம்மகிட்ட ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தவொடனே நம்மளால அதை வந்து ஓவர்வியூ பண்ணிட்டு அதை வந்து கோத்ரூ பண்ணாலே நமக்கு ப்ரோக்ராமிங் புரியும்னா இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் புரிஞ்சிருக்கணும். அவங்க என்ன ரிட்டர்ன் பண்ணிருக்காங்க, என்ன கால் பண்ணிருக்காங்க, என்ன பேராமீட்டர் வந்து பாஸ் பண்ணிருக்காங்க, சோ எந்த இடத்துல கால் பண்ணிருக்காங்க. சோ இந்த இது எல்லாமே ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். சோ இதைத்தான் நம்ம வந்து மோஸ்ட் ஆஃப் படிக்க போறோம். எல்லா இடத்துலயுமே இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் மட்டும்தான் நம்ம நிறைய இடத்துல மிஸ் பண்ணுவோம். ஒரு மோஸ்ட் ஆஃப் நிறைய பேருக்கு என்ன ஒரு லேக் இருக்கும் அப்படின்னா ஒரு ப்ரோக்ராமிங் கொடுத்து போட சொன்னா போட்டுருவாங்க. ஆனா ஒரு ப்ரோக்ராமிங் கொடுத்து அதுல வந்து எரர்ஸ் பக்ஸ் கிளியர் பண்ணி பாருங்க, செக் பண்ணுங்க, அவுட்புட் கொண்டு வாங்கன்னா நிறைய பேருக்கு ஸ்ட்ரகிள் ஆகும். ஏன்னா அவங்க வந்து அந்த எரர்ஸை வந்து படிச்சு ஹேண்டில் பண்ணிக்கவே மாட்டாங்க. வர்ற எரர்ஸ் என்ன எரர்னு தெரிஞ்சுக்கணும், எதுக்காக அந்த எரர் வருது, எந்த லைன்ல எரர் வருது, சோ அப்ப என்ன பிரச்சனை இருக்கும். சோ இந்த மாதிரி சின்ன மைனர் கான்செப்ட் தான் நமக்கு பெரிய விஷயமா தெரியும். ஓகே, சோ அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா சோ இன்டர்னல் டீடைல்ஸ் வந்து ஹிடன் பண்ணி சோ ஃபங்க்ஷனாலிட்டியை மட்டும் நம்ம கால் பண்ணுவோம். இட்ஸ் லைக் டு இன்டர்ஃபேஸ். சோ ஜாவால வந்து மேஜர் கான்செப்ட் வந்து இன்டர்ஃபேஸ். ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு டேட்டா மைக்ரேட் பண்ணி பேக்ரவுண்ட்ல மைக்ரேட் பண்ணி நமக்கு ப்ராசஸ் பண்ணி கொடுக்கறதான் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்ஸ்ட்ராக்ஷன் இப்ப நார்மலா வந்து ஒரு ஃபங்க்ஷன் கால் ஆகுனா நமக்கு வந்து அவுட்புட் வந்துடும். ஆனா பேக்ரவுண்ட்ல வந்து எங்க ஒரு ரெண்டு மூணு கிளாஸ்ல இருந்து அதை தூக்கிட்டு வந்திருப்பாங்க. ஆனா நமக்கு அதெல்லாம் அந்த ஒரு ப்ராசஸ் எல்லாம் தெரியாது. அந்த ப்ராசஸ் எல்லாம் என்ன பண்ணா இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு பண்ணும்.
அந்த இன்டர்ஃபேஸ் பெரிய கான்செப்ட். அதுதான் வந்து என்ன பண்ணா இன்டர்னலா வந்து எல்லா ஃபங்க்ஷனாலிட்டியும் ஹிடன் பண்ணி வச்சுட்டு நமக்கு ஜஸ்ட் என்ன நமக்கு ஃபங்க்ஷனாலிட்டி தேவையோ அதை மட்டும் நமக்கு கொடுத்துரும். லைக் தட் இன்டர்ஃபேஸ் அப்ஸ்ட்ராக்ட். ஸோ என்கேப்சுலேஷன் தெரியும். நம்ம இது எல்லா ஒர்க்கையும் பண்ணிட்டு ஒரு டேட்டா வந்து ஒரு யூசருக்கு வந்து அவங்க கேட்கிற யூசருக்கு கொடுக்கும்போது ஸோ ரொம்ப செக்யூர்டா கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஸோ அதை வந்து என்னன்னா இதுதான் டேட்டா பைண்டிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட். ஸோ டேட்டா வந்து ரேப்பர் பண்ணி ஸோ யாருக்கும் தெரியாம அந்த யூசருக்கு மட்டும் கொடுக்குற ஒரு விஷயம் தான் என்கேப்சுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபாஸ்டா போயிட்டணும். ஸோ ஆக்சுவலி இது ஃபாஸ்டா தான் போகணும், ஏன்னா பேசிக்ஸ் தானே. ஸோ இப்போ இந்த இது எல்லாமே இருந்தா மட்டும்தான் ஒரு 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 ஊப்ஸ் கான்செப்ட்ல வந்து ஃபுல்ஃபில் ஆகும். ஓகே, ஸோ என்கேப்சுலேஷன். ஸோ ஆனால் இதெல்லாம் அவுட் ஆஃப் த டாபிக்ஸ், பட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதுல இங்க வெரி இம்பார்ட்டன்டா இருக்கு வந்து கொஹிஷன் இருக்கும். ஸோ கொஹிஷன் நமக்கு இப்போதைக்கு அவ்வளவு பெருசா தேவை கிடையாது. பட் கப்ளிங்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க எல்லா இடத்துலயுமே யூஸ் பண்ணுவீங்க. ஸோ கப்ளிங்ஸ் வந்து என்னன்னா 2 டைப்ஸ் இருக்கும். ஒன்னு வந்து டைட்லி கப்பிள்ஸ், இன்னொன்னு லூஸ்லி கப்பிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டைட்லி கப்பிள்ஸ் அப்படின்னா ஸோ ஒரு ஃபங்க்ஷனோ இல்ல ஒரு ஃபங்க்ஷனோ இல்ல ஒரு மெத்தடையோ வந்து ஒரு இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப டீப்பா ஸ்ட்ராங்கா வந்து டிபெண்ட் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து டைட்லி கப்ளிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா டிபெண்ட் பண்ணி இருந்துச்சுன்னா அது பேர் வந்து டைட்லி கப்ளிங். இல்ல நான் வந்து எனக்கு யாரோட டிபெண்டன்ஸி எனக்கு வேணாம், நான் வந்து இண்டிவிஜுவலாவே ஒர்க் ஆயிக்குவேன், நான் வந்து யார் கால் பண்ணா நான் வந்து கால் ஆவேன் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப இண்டிவிஜுவலா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து லூஸ்லி கப்ளிங். அவ்வளவுதான், எதையும் டிபெண்ட் பண்ண இல்லாம இருக்கிறது லூஸ்லி கப்ளிங்ஸ். ஸோ இந்த இன்கிரிடியன்ஸ்க்கு வந்து என்ன லாஜிக் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றாங்க. கிளாஸ்ல வந்து ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு ஸோ எனக்கு வந்து ஒரு இன்னொரு கிளாஸ்ல வந்து எனக்கு இன்னொரு வேர்ல்டுன்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் வந்து கிளாஸ்ல இருந்து இங்க இருந்து நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் எல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னா ஸோ இன்கிரிடியன்ஸ்க்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜாவால எக்ஸ்டென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதான் கீவேர்டு எக்ஸ்டென்ஸ். வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸை வந்து கால் பண்றதா. ஸோ இந்த கிளாஸ்ல நீ கிரியேட் பண்ற ஃபங்க்ஷனும் ஒர்க் ஆக போகுது. ஸோ இந்த வேர்ல்டுல நீ ஆல்ரெடி கிரியேட் பண்ணிருக்க ஃபங்க்ஷனும் இங்க வந்து ஒர்க் ஆக போகுது. ஸோ இட்ஸ் ஓவர் ரைடிங் ஆர் ஓவர்லோடிங் ஃபங்க்ஷன்ஸ்லாம் சொல்லுவாங்க. இதான் இந்த வேர்ல்டுன்னு கொடுத்தா. ஸோ அதே வந்து அந்த அப்ஸ்ட்ராக்ஷன் இன்டர்ஃபேஸ் எப்படி வந்து கால் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டா ஸோ இம்ப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு இருக்கும், கீவேர்டு இம்ப்ளிமெண்ட்ஸ். ஸோ இங்க வந்து ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்ஃபேஸ் நீங்க கால் பண்ணீங்கன்னா ஸோ இந்த ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்ஃபேஸ் வச்சுட்டு அங்க வந்து உள்ள ஒரு ஃபங்க்ஷன் வச்சுன்னா அந்த ஃபங்க்ஷனை வந்து இங்க இருந்து கால் பண்ணா அங்கதான் போய் அது கால் ஆகும். அதே எக்ஸ்டென்ஷன் என்னன்னா இங்கே கால் ஆகும் உங்களுக்கு. இதுதான் இம்ப்ளிமெண்ட்ஸ்க்கும் எக்ஸ்டென்ஸ்க்கும் இருக்க லாஜிக். எக்ஸ்டென்ஷன் வந்து வேர்ல்டு இருந்து ஒரு கிளாஸ் ஒரு ஃபங்க்ஷனை கொண்டு வந்து இங்கேயே வச்சு கால் பண்ணுது. இம்ப்ளிமெண்ட்ஸ் வந்து நீங்க ட்ரிகர் பண்ண உடனே அந்த ஹலோ வேர்ல்டுங்கிற கிளாஸ்ல போய் அங்க இருக்க ஃபங்க்ஷனை கால் பண்ணுது. வந்து எக்ஸ்டென்ஷன் என்ன பண்ணா நான் இங்கே நீ எங்கேயும் அனுப்ப வேணாம், நானே உன்கிட்ட வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்றதுதான் வந்து எக்ஸ்டென்ஷன். இம்ப்ளிமெண்ட்ஸ்ங்கிறது நான் எல்லாம் வரமாட்டேன், நீ வந்து என்கிட்ட ஏதா இருந்தாலும் அங்க நான் இருக்கிற இடத்துக்கு வந்து கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்றதுதான் இம்ப்ளிமெண்ட்ஸ். ஓகே, இது ரெண்டுமே இது ஏன் இப்ப சொல்ல வரேன் அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் போற டாபிக் ஆப்லெட்டுக்கு இந்த எக்ஸ்டென்ஸ் இம்ப்ளிமெண்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுக்காக தான் இதை சொல்ல வரேன். Okay, done.
ஜாவா ஆப்லெட்ஸ். ஸோ ஆப்லெட்ஸ்னா என்ன, எதுக்காக வந்து கொண்டு வராங்க? நம்ம மோஸ்ட் ஆஃப் நமக்கு அதை தான் பேசுவோம். எல்லாமே ஜாவா சின்ன சின்ன விஷயங்கள் தான். இங்க வந்து நான் வந்து எந்த அட்வான்ஸ்டுமே சொல்லிக் கொடுக்க வரல. ஸோ நான் வந்து பேசிக்ஸ் தான் வந்து சொல்லிக் கொடுக்க வந்திருக்கேன். ஓகே, ஸோ ஜாவா ப்ரோக்ராமிங் ஹூப்ஸ் கான்செப்ட் அது மோஸ்ட் ஆஃப் வந்து கமெண்ட் ப்ரோமோட்ல வந்து ரன் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரிங் அவுட்புட் எடுக்கிறது, இல்ல ஒரு சும்மா ஜஸ்ட் அவுட்புட் பாத்துக்கிறது, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் ஜாவா வச்சு ஒரு எம்படடா ஒரு வெப் பேஜ் கிரியேட் பண்ணக்கூடாது, அதுவும் டைனமிக்கா டேட்டா பேஸ்ல இருந்து வர மாதிரி, சம்டைம்ஸ் வந்து இன்டர்நெட்ல இருந்து கனெக்ட் பண்ணி ப்ரௌசர்ல கிளிக் பண்ற மாதிரி, ஸோ கிளைண்ட்ல இருந்து கொடுக்க கூடாது. ஸோ அப்படின்னு கிளைண்ட் சைடு என்னன்னு தெரியுமா? கிளைண்ட் சைடு, சர்வர் சைடு. கிளைண்ட் சைடு மீன்ஸ் வந்து நான் தான் ஒருத்தர் யூஸ் பண்றாங்கன்னா அங்க இருந்து ரெக்வஸ்ட் போனா அது வந்து கிளைண்ட் சைடு. சர்வர் சைடுனா நீங்க பேக் எண்ட்ல இருந்து டேட்டா பேஸ்ல இருந்து ஃபெச் பண்ணி வர்றது வந்து சர்வர் சைடுன்னு சொல்லுவாங்க. ஸோ PHP இஸ் ஆல்சோ த சர்வர் சைடு லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ ஆப்லெட்ஸ் வந்து எதுக்காக யூஸ் பண்ணிருக்காங்கன்னா எம்படடா ஒரு வெப் பேஜ் கிரியேட் பண்றதுக்காக யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதை வந்து ஃபர்ஸ்ட் ஜாவா மட்டும் வச்சு கிரியேட் பண்ணும்போது அந்த கிரியேட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு வந்து ஒரு UA தேவைப்படுது. ஸோ அதுக்குன்னு எக்ஸ்டென்ஸ்னா ஒரு லைப்ரரி தேவைப்படுது. ஸோ அந்த லைப்ரரி பேர் தான் ஆப்லெட். இட்ஸ் யூசிங் ஃபார் ஜாவா லாங்குவேஜ். பேக் எண்டுக்கு வந்து ஜாவா லாங்குவேஜ் யூஸ் பண்ணோம், ஃப்ரண்ட் எண்டுக்கு வந்து HTML CSS யூஸ் பண்ண போறோம். ஸோ அதோட ஃப்ரேம் ஒர்க் தான் ஆப்லெட். அந்த ஆப்லெட்னு ஒரு லைப்ரரி கிரியேட் பண்ணிருக்காங்க, அந்த எக்ஸ்டென்ஷன் பேரு ஆப்லெட்னு வச்சிருக்காங்க. இவ்வளவுதான் லாஜிக், இதோட லாஜிக். ஸோ ஆல்சோ ஜாவா லாங்குவேஜ். ஆனா அந்த ஆப்லெட்டிங்ல லைப்ரரியில என்னெல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஒரு லைஃப் சைக்கிள் மெத்தட்ஸ் இருக்கு. அந்த லைஃப் சைக்கிள் மெத்தட்ஸ் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம், என்னெல்லாம் பண்ண போகுது அப்படின்னு. ஸோ இந்த ஆப்லெட் ப்ரௌசர் ரன்னிங் அண்டர் மெனி பிளாட்ஃபார்ம்ஸ் இன்க்ளூடிங் லினக்ஸ், விண்டோஸ், மேக்ல வந்து பர்ஃபெக்டா ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப வந்து செக்யூரா இருக்கும், லெஸ் ரெஸ்பான்ஸ் டைம், குயிக்கா ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். ஏன்னா நமக்கு லோக்கல் தானே ஒர்க் ஆக போகுது. ஒரு ஜாவாவோட விர்ச்சுவல் மிஷின் வந்து நம்ம சிஸ்டம்ல இருக்க போகுது. ஸோ அந்த விர்ச்சுவல் மிஷினை பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ண போகுது, பிகாஸ் இஸ் கிளைண்ட் சைட் அப்ளிகேஷன். ஏன்னா நமக்கு ஒரு செர்வர்ல இருந்து வரும்போதுதான் நம்மளோட இன்டர்நெட் பைப்லைன்ஸ், ஹோஸ்டிங், இந்த SSL இது எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி ஒரு செர்வர்ல இருந்து ஒரு டேட்டா வந்து கொடுத்து ரொம்ப செக்யூரா கொடுக்கறதுக்கு. சப்போஸ் போறதுக்கு டிராபிக் இருக்கலாம், அந்த டிராபிக்கை போயிட்டு வெயிட் பண்ணி எடுத்துட்டு வர்றதுக்கு தான் நிறைய டைம் எடுக்கும். ஸோ ஒரு கிளைண்ட் சைட் நம்ம உள்ளுக்குள்ளேயே இருக்கிற டேட்டாவை வந்து நம்ம லோக்கல்ல வச்சுட்டு ஒரு டேட்டா வச்சு ரன் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப பெரிய டைமிங் எடுத்துக்காது. ஸோ அதுக்காக தான் இந்த ஆப்லெட் வந்து ரொம்ப அட்வான்ஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மோஸ்ட் ஆஃப் இதுக்காக டைனமிக் பேஜஸ்க்காக, அதுவும் ஜாவால. ஸோ டிராபேக்னா என்னன்னா, ஸோ கிளைண்ட் ப்ரௌசர் இஸ் எக்ஸிக்யூட் ஆப்லெட். இந்த ஆப்லெட்டுங்கிற லைப்ரரி இன்க்ளூட் பண்ணாம இது எதுவுமே பண்ண முடியாது. ஸோ பிளகின்ஸ் வந்து மேனிட்டரி. ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றுக்கும் நம்ம மேனிட்டரியா எக்ஸ்டென்ஸ் கொடுத்துட்டே போயிட்டு இருக்கணும். ஹைரார்ச்சிக்கல் ஆஃப் ஆப்லெட். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்ல இருந்து எங்க போனா ஜாவா ஆப்லெட், ஜாவாங்கிற ஒரு ப்ரோக்ராமிங்ல நம்ம ஆப்லெட்டை கால் பண்ணுவோம். ஆப்லெட்ல இருந்து பேனல் போகும். ஸோ அந்த பேனல்ல கண்டெய்னருக்குள்ளதான் நமக்கு எல்லாமே இருக்கும். அந்த லைஃப் சைக்கிள் ஒன்று சொல்லியிருப்பாங்க. ஸோ அது இந்த டாபிக் எப்படி பார்க்கிறோம், அந்த லைஃப் சைக்கிள் ஒவ்வொரு காம்பவுண்ட போட்டு அது என்னென்ன ஆப்ஜெக்ட் இருக்கோ அந்த ஆப்ஜெக்டை கால் பண்ண போகுது. ஸோ இது நம்ம எக்ஸ்டென்ஷனா பார்க்கும்போது புரியும் ஏன் இது இப்படி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேல இருந்து வரக்கூடாது, கீழே இருந்தா ஏறம் மார்க் போகுது. ஸோ கீழே இருந்தா ஒன் பை ஒன்னா ஹைரார்ச்சி பண்ணிட்டே போகும். ஸோ லைஃப் சைக்கிள் ஆஃப் ஜாவா ஆப்லெட். ஸோ ஒரு லைஃப் சைக்கிள்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஏன் வந்து எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்மே ஒரு லைஃப் சைக்கிள் இருக்கும், இதுதான் இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு லாங்குவேஜை வந்து இனிஷியல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அதை வந்து ஸ்டார்ட் ஆயிட்டு அதுக்கு ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணணும், அதை ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் சப்போஸ் ஏதாவது ஒரு இஷ்யூனா அதை வந்து பாஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பாஸ் பண்ண வந்து ரிசீவ் பண்ணணும். ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறம் அதை வந்து ஸ்டாப் பண்ணணும். ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் வந்து டெஸ்ட்ராய் பண்ணணும். இதான் மோஸ்ட் ஆஃப் பேசிக் கான்செப்ட் ஃபார் லைஃப் சைக்கிள். ஒரு லைஃப் சைக்கிள் எடுத்துட்டாலே இந்த பாயிண்ட் இருக்கணும்: கிரியேட், ஸ்டார்ட், பாஸ், ரிசீவ், ஸ்டாப், டெஸ்ட்ராய். ஸோ இதுல இன்னும் அடிஷனல் சேர்ந்துக்கணும்னா மோஸ்ட் ஆஃப் வந்து நம்ம அப்ளிகேஷன், ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் வந்து ரீஸ்டார்ட்னு ஒரே ஒரு டாபிக் மட்டும் ஆட் ஆகும் ஆண்ட்ராய்டு பேஸ் போகும்போது.
ஸோ இந்த லைஃப் சைக்கிள் ஆஃப் ஜாவா ஆப்லெட்ல என்னெல்லாம் இருக்குன்னா applet is initialized, started, painted, stopped, destroyed. இந்த 5 டாபிக்ஸ் இருக்கு. ஸோ இனிஷியலைஸ்டு அப்படின்னா ஸோ நம்மளோட வேல்யூஸ், நம்மளோட டேட்டா வேரியபிள்ஸ் இது எல்லாமே இனிஷியலைஸ் பண்ணா மட்டும்தான் மற்ற எல்லாத்துக்கும் காமனா அட்ரிபியூட்ஸ் எல்லாமே கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக இனிஷியலைஸ் பண்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்காக ஸ்டார்டட்னு சொல்லிட்டு டேரக்டாவே வச்சுட்டாங்க. பெயிண்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது அட்ரிபியூட் வந்து இங்க ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த பெயிண்டட் வந்து எதுக்காக அப்படின்னா ஸோ மோஸ்டா வந்து கிராபிக்ஸ்க்காக ஆப்லெட் வந்து என்னன்னா மோஸ்டா கிராபிக்ஸ், இமேஜஸ், அனிமேட்டடு, சாங்ஸ் இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம எல்லாமே அனிமேட்டடா இருக்கலாம், இல்ல சாங்ஸ் பிளே பண்றதுக்கு எல்லாமே வந்து பண்ணிக்கலாம். அதுக்குதான் இந்த பெயிண்டட். இந்த பெயிண்டடுங்கிற கிராபிக்ஸ் வந்து இதுல யூஸ் ஆகுது. சாரி ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகி ஸோ ஒர்க் ஆகிட்டு இருக்கும்போது ஓகே நமக்கு போகுது எனக்குங்கும்போது ஸ்டாப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த ஸ்டாப்ல இந்த ரெஸ்யூம் எல்லாமே வந்துடும். ஸோ இதுல மொத்தமாவே எனக்கு அப்ளிகேஷன் வேணாம்னா இட்ஸ் டெஸ்ட்ராய்ட். இவ்வளவுதான் இந்த இருக்கிற 5 கான்செப்ட். கீழே இருக்க ஆப் லைஃப் சைக்கிள் போட்டிருக்காங்க டயக்ராம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஆப்லெட் இஸ் இனிஷியலைஸ்ட், செகண்ட் ஒன் வந்து ஆப்லெட் இஸ் ஸ்டார்டட், தேர்ட் ஒன் வந்து ஆப்லெட் இஸ் பெயிண்டட், ஃபோர்த் ஒன் இஸ் ஆப்லெட் இஸ் ஸ்டாப்ட், 5 ஒன் ஆப்லெட் இஸ் டெஸ்ட்ராய்ட். இந்த லைஃப் சைக்கிள் எப்பயுமே நமக்கு டிஃபால்ட்டாவே அந்த ஆப்லெட்டுங்கிற லைப்ரரியில இருக்கும். நம்ம இதெல்லாம் என்ன பண்ண போறோம்னா இன்கிரீட்டன் தான் பண்ண போறோம், இன்கிரீட் பண்ணிக்க போறோம். ஸோ அந்த எக்ஸ்டென்ஷன் வேர்ட் யூஸ் பண்ணி ஜஸ்ட் இன்கிரீட் பண்ணிக்க போறோம். ஸோ அதுக்காக தான் இந்த லைஃப் சைக்கிள் வந்து நம்ம பார்க்கணுங்கிறது. இந்த லைஃப் சைக்கிள் நம்ம லைஃப் சைக்கிள்குள்ளதான் நம்மளோட ப்ரோக்ராமிங், நம்மளோட லாஜிக் எல்லாமே உள்ள வரப்போகுது. நம்ம எந்த இதுமே புதுசா ஒரு ஓவர் ரைடிங் ஃபங்க்ஷனோ இல்லை ஓவர் மெத்தட் ஃபங்க்ஷனோ நம்ம எந்த இடத்துலயுமே போறதே கிடையாது. ஸோ எல்லாமே வந்து புதுசாலாம் எதுவுமே கிடையாது. ஆல்ரெடி நாங்க உங்கள்கிட்ட எல்லா பிளாட்ஃபார்மும் கொடுத்துட்றோம். நீங்க உங்களுக்கு வேணுங்கிற லாஜிக்கை போட்டு நீங்க ஒர்க் பண்ணிக்கங்க. இதுதான் எல்லா ப்ரோக்ராமிங்கோட கான்செப்ட். ஓகே. ஸோ கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இங்க நம்ம எப்படி கால் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் இனிட்னா பப்ளிக் வாய்ட் இனிட், ஸோ பப்ளிக் வாய்ட் ஸ்டார்ட், ஸோ பப்ளிக் வாய்ட் ஸ்டாப், பப்ளிக் வாய்ட் டெஸ்ட்ராய். அதே ஜாவா AWT காம்போனன்ட் கிளாஸ்னா ஸோ ஜாவால AWTன்னு சொல்லிட்டு ஒரு காம்போனன்ட் இருக்கு. ஸோ அந்த காம்போனன்ட் பேர்னா பப்ளிக் வாய்ட் பெயிண்ட். அந்த இடையில இருக்கிற லைஃப் சைக்கிள், அந்த லைஃப் சைக்கிள கிராபிக்ஸ் ஜீன்னு சொல்லிட்டு ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்றாங்க. ஸோ இந்த பேராமீட்டரை வச்சுதான் நம்ம எல்லாமே யூஸ் பண்ணிக்க போறோம் அப்படின்னு சொல்றதுக்காக தான். ஸோ இது என்னன்னா இட் யூஸ் பெயிண்ட் தி ஆப்லெட், இட் ப்ரொவைட் கிராபிக்ஸ் கிளாஸ் ஆப்ஜெக்ட் தட் கேன் பி யூஸ்டு ஃபார் த டிராவிங் ஓவல் ரெக்டாங்கிள். ஸோ நமக்கு வேணுங்கிற சேப்ஸ் எல்லாமே இந்த கிராபிக்ஸ் வந்து கொடுக்கும் அப்படிங்கறதுக்காக தான் அந்த கிராபிக்ஸ் பேராமீட்டர் வந்து பாஸ் பண்றாங்க. ஸோ இந்த ஆப்லெட்ல ஸோ HTML ஃபைல்ஸ் யூஸ் பண்ணா ஜாவா ஃபைல் யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து இப்ப பேசிக்ஸ் தானே பார்க்க போறோம். நம்ம எல்லாமே ஒரே இடத்துல யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ நம்ம ஜாவா ரன் பண்ணும் போது அதை வந்து ஆப்லெட்ல வந்து ஜாவான்னு அதை சேவ் பண்ணிட்டு அதுக்குள்ள கமாண்ட் லைன்ல வந்து ஒரு HTML டேக்ஸ் கொடுத்தோம்னா அதுவே வந்து எடுத்துக்கும். நம்ம இந்த ஆப்லெட்டுங்கிற எக்ஸ்டென்ஷனே அது வந்து கமாண்ட் லைன்ல கொடுத்துக்கும் போது அது வந்து ஒரு HTML ஃபைல் தான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கும். ஆனா அதை நம்ம கிளாஸ்க்கு வெளியே கொடுக்கணும். எந்த இடத்துலயும் கிளாஸ்க்கு உள்ள வந்து கொடுத்துடவே கூடாது. ஸோ நம்ம ப்ரோக்ராமிங் போடும்போது பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு பேசிக்ஸ் ப்ரோக்ராமிங் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் சொன்னேன்னா ஸோ இங்க இம்போர்ட்டட் ஆப்லெட்டுன்னு ஒரு இம்போர்ட்டட் பண்ணிருக்காங்க. ஸோ இதான் ஆப்லெட். ஸோ அதுக்கப்புறம் AWT கிராபிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இம்போர்ட்டட் பண்ணிருக்காங்க. இம்போர்ட் பண்ணோடனே ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் வச்சிருக்காங்க. கிளாஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்க, எக்ஸ்டென்ஷன் பண்ணிட்டு ஆப்லெட்டுங்கிற ஒரு கிளாஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஆப்லெட்டுங்கிற கிளாஸ் வந்து எங்க இருக்கு, நீங்க தான் நம்ம வந்து கிளாஸ் ஃபர்ஸ்ட்னு சொல்லி தான் ஒரு கிளாஸ் போட்டிருக்கோமே. அப்புறதுக்கு இங்க ஆப்லெட்னு ஒரு கிளாஸ், இந்த கிளாஸ் யார் கிரியேட் பண்ணிருக்கா அப்படின்னா சோ நீங்க JDKன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டால் பண்ணீங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் நீங்க சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணணும்னா JDK எப்பவுமே டவுன்லோட் பண்ணி ஆகணும். JDK 1.8 டவுன்லோட் பண்ணீங்கன்னா ஸோ இந்த ஆரக்கல்ல போயிட்டு ஓகே. ஸோ இங்க இருக்கு. ஸோ இங்க வந்து உங்களுக்கு லினக்ஸ் விண்டோஸ் 64க்கு எல்லாமே இருக்கு. EXE ஃபைல்ஸ், MSI ஃபைல்ஸ் இருக்கும். ஸோ இங்க விண்டோஸ் N2 64 இன்ஸ்டாலர் இருக்கா.
ஸோ இந்த ஜேடிகே ஃபைல் இன்ஸ்டால் பண்ணிட்டு இதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணினாலே உங்களுக்கு ஜாவாவோட எல்லா இன்பில்டோட மெத்தட்ஸ், கிளாஸ், அட்ரிபியூட்ஸ், லைப்ரரிஸ் எல்லாமே உங்களுக்கு ஜேடிகே ஃபைல்குள்ள வந்துடும். எங்க வந்துடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா C:\, ப்ரோக்ராமிங் ஃபைல்ஸ்குள்ள. ஸோ ஜாவா அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ள ஜேடிகே அப்படின்னு சொல்லிட்டு 1.8 இருக்கா. ஸோ இதுல வந்து பின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கு. இந்த ஃபோல்டருக்குள்ள பாத்தீங்கன்னா இங்க வந்து ஃபர்ஸ்ட் எடுத்து இந்த ஆப்லெட் வியூவர் அப்படின்னு சொல்லியிருக்கா. இந்த ஆப்லெட் வியூவர் தான் எல்லா கிளாஸையும் உள்ள வச்சிருக்கோம். ஆப்லெட்டுக்கான எல்லா கிளாஸ், உங்களோட HTML ஃபைல்ஸ் ரன் பண்றது, CSS அட்ரிபியூட்ஸ் ரன் பண்றது எல்லாமே வந்து எடுத்து வச்சுக்கிறது இந்த ஆப்லெட் வியூவர் அப்படிங்கிறது தான். சோ ஸ்கிரீன் தெரியுதா? விசிபிள் தானே? ரொம்ப சின்னதா தெரியுதா? ஓகே. ஸோ இந்த ஆப்லெட் வியூவர் நீங்க உங்களோட சிஸ்டம் ஓனா ரன் பண்ணணும்னா ஸோ இந்த ஃபார்மேட் தான் யூஸ் பண்ணணும். நீங்க ஜேடிகே டெவலப் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து ப்ரோக்ராமிங் C:\, ப்ரோக்ராமிங் ஃபைல்ஸ்குள்ள ஜாவாங்கிற ஃபோல்டருக்குள்ள ஜேடிகே அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர், ஜேடிகே பிளஸ் அதோட வெர்ஷன், ஜாவாவோட வெர்ஷனுக்குள்ள பின்ங்கிற ஃபோல்டருக்குள்ள இந்த ஆப்லெட், ஜார் எல்லாத்தோட கன்சோல்ஸ் இருக்கிற கன்சோல்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை தான் நம்ம யூஸ் பண்ணிக்க போறோம். ஸோ அதுக்காக தான் அந்த ஃபைலுக்காக தான் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. இங்க ஆப்லெட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்லெட்னு கொடுத்துட்டு ஸோ இந்த பப்ளிக் வாய்ட் பெயிண்ட்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அந்த ஓவர் ரைடிங் மெத்தட் யூஸ் பண்ணிட்டு கிராஃபிக் ஜீன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு என்ன பண்றாங்கன்னா ஸோ இந்த ஜீங்கிறது வந்து ஒரு அட்ரிபியூட் தானே. ஸோ அந்த அட்ரிபியூட்டை வச்சு டிரா ஸ்ட்ரிங்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்ட்குள்ள ஒரு கன்ஸ்ட்ரக்டர் அந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்றாங்க. ஸோ இந்த 150 என்னன்னா வித் அண்ட் ஹைட். ஸோ ஒரு கிராபிக்ஸ்ல நீங்க ஒரு நம்ம மெத்தட் சொல்ல போறோம் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் அது கொடுப்போம், இல்லாட்டி வித் அண்ட் ஹைட் கொடுப்போம். இதெல்லாம் கொடுத்து சொல்லிடுறாங்க. இது வந்து சிம்பிள் பேசிக் ப்ரோக்ராம். ஸோ அந்த இது எப்படி பண்ண போறாங்கன்னா வச்சுக்கோங்க, HTML ஃபைல வந்து இன்சர்ட் பண்றாங்க. ஸோ இந்த HTML டேக்ங்கிறது வந்து நார்மல் டேக் தான், பாடிங்கிறது நார்மல் டேக் தான். ஸோ நம்ம ஆப்லெட் கூட எப்படி ரன் ஆக போகுதுன்னா ஸோ ஆப்லெட்டுங்கிற ஒரு டேக் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த ஆப்லெட்டுங்கிற டேக் யூஸ் பண்ணிட்டு கோட் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் இந்த என்ன கிளாஸ் யூஸ் பண்ணமோ ஸோ இந்த ஃபர்ஸ்ட்ங்கிற கிளாஸ் போட்டு அதோட வித் வந்து 300 இருக்கணும், ஹைட் வந்து 300 இருக்கணும்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிட்டு இதை ரன் பண்ணணும். ஸோ இதை எப்படி ரன் பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கம்பைல், எப்பயுமே ஜாவா ஃபைல் வந்து ஒரு கோடா இருந்தா அதை வந்து ஃபர்ஸ்ட் கம்பைல் பண்ணிட்டு அதை எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலா மாத்திட்டு அதுக்கப்புறம் தான் ரன் பண்ணணும். ஸோ இதனாலதான் வந்து ஜாவா வந்து வெரி செக்யூர் லாங்குவேஜ். ஸோ இந்த ரூபி ரைல்ஸ் பிளஸ் ஜாவாலாம் இப்போ ஹெவி காம்படிஷன் இருக்குது. ஸோ இந்த நோட் ஜேஎஸ்லாம் தூக்கி அடிச்சு ஓரம் கட்டிட்டாங்க. ஏன் அப்படின்னு சொல்லணும்னா நோட் ஜேஎஸ்ங்கிற ஃபைல் வந்து ஒரு கோடா வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம். செர்வருக்குள்ள ஒரு கோடா தான் உட்காந்து ரன் ஆகுமே தவிர அது வந்து ஒரு ரேப்பரே இருக்காது. ஆனா இந்த ரூபி ரைல்ஸ், ஜாவா ஃபைல்ஸ் என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் ஒரு கோடை வந்து கம்பைல் பண்ணிட்டு எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலா மாத்திக்கும். அதை வந்து யாராலுமே பிரிச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது, ரிவர்ஸ் இன்ஜினே பண்ண முடியாது. இந்த மாதிரி கம்பைலேஷன் ஆன ஒரு கோடை, அந்த கம்பைலேஷன் ஆன கோட தான் செர்வருக்குள்ள போய் ரன் ஆயிட்டு இருக்கும். ஸோ இதனாலதான் இது வந்து ரொம்ப ஃபெமிலியர்ஸ். இப்போ வந்து ஸ்ப்ரிங் பூட்லாம் பயங்கர அட்வான்ஸ்டா இருக்கு. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் இந்த ஜாவா வந்து இன்னும் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ இங்க இந்த மாதிரி இந்த மாதிரி HTML ஃபைல யூஸ் பண்ணாம இங்க பாருங்க. ஸோ இப்போ நம்ம இப்படிதான் யூஸ் பண்ண போறோம். ஸோ பெயிண்டிங் போட்டு ஒரு டிராயிங் ஸ்ட்ரிங்னு போட்டுட்டு ஸோ கீழவே இந்த கிளாஸ், இது மொத்தமும் கிளாஸ், இது இந்த கிளாஸுக்கு உள்ளேயே கமாண்ட் மெத்தட்ல போட்டு ஆப்லெட் கோட்னு ஃபர்ஸ்ட் கிளாஸ் வித் 300 ஹைட் 300 சொல்லிட்டு போட்டேன். ஸோ இதை போட்டுட்டோம்னா இது அப்படியே வந்து நமக்கு வந்து நம்ம ஜாவா கிளாஸே ஓகே இது வந்து ஒரு ஆப்லெட்டுக்காக தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஆப்லெட்டுங்கிற ஒரு கிளாஸ் வச்சு ரன் பண்ணோம்னா மட்டும்தான் இது ரன் ஆகும். ஓகேவா? ஸோ இதை டெஸ்ட் பண்ணலாம். ஜஸ்ட் இந்த கோடை நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இம்போர்ட்டோட காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு நோட்பேட் பிளஸ் எடுத்து இங்க போட்டுட்டேன். எனக்கு ஃபர்ஸ்ட் வேணாம், அலோன் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு சேவ் பண்ணா நான் இந்த ஃபைலை எங்க சேவ் பண்ண போறேன்னா நான் வந்து இந்த ஃபைலை வந்து என்னோட பின்னை வந்து நான் வந்து என்விரான்மெண்டல் செட்டப் பாத்ல வந்து நான் வந்து செட் பண்ணல. அப்படி செட் பண்ணாதனால என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட ஃபைலவே கொண்டு போய் நான் பின்குள்ளே போட்டு சேவ் பண்றேன். ஸோ என்னோட ஜாவா ஃபைலை எப்படி சேவ் பண்ண போறேன்னா அதே ஹலோ
டபுள் கோட்ஸ் hello dot java டபுள் கோட்ஸ். ஸோ ஏன் இந்த டபுள் கோட்ஸ் கொடுக்கணும், சப்போஸ் இந்த டாட் ஜாவா ஃபைல் நிறைய இடத்துல எடுத்துக்காம போயிடும். ஸோ அதனால இந்த டபுள் கோட்ஸ் கொடுத்தா அது கரெக்டா ஜாவா ஃபைலா கன்வெர்ட் ஆயிரும். ஸோ இதுக்காக இந்த டபுள் கோட்ஸ்க்குள்ள ஹலோ டாட் ஜாவா கொடுக்குறேன். ஸோ இது பேசிக்ஸ். நிறைய சிஸ்டம் வந்து எடுத்துக்காம சப்போர்ட் பண்ணாம இருந்துச்சு அப்படின்னா, இல்ல சேவ் ஆக மாட்டேங்குதுன்னா இந்த டபுள் கோட்ஸ்க்குள்ள கொடுத்துக்கங்க. ஸோ சேவ் கொடுக்குறேன். ஸோ இப்போ எனக்கு ஃபைல்ல ஹலோங்கிற ஒரு ஃபைல் இருக்கு பாத்தீங்களா, என்ன ஃபைலா இருக்குன்னு பார்த்தா ஸோ எடிட்டர் ஜாவா ஃபைலா இருக்கு. ஓகே, எனக்கு ஜாவா ஃபைல் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் இதை என்ன பண்றேன்னா ஒரு கமெண்ட் ப்ரோமோட் போறேன். ஸோ கமெண்ட் ப்ரோமோட்டை நல்லா பாருங்க. கமெண்ட் ப்ரோமோட்டை ஜஸ்ட் வந்து சிஎம்டின்னு கொடுத்து நார்மலா ஓபன் பண்றேன். ஓகேங்களா? ஸோ நார்மலா ஓபன் பண்ண முன்னாடி நான் வந்து இந்த பின் பாத்துக்கு கொண்டு வரணும். இந்த பின் பாத் எப்படி கொண்டு வருது அப்படின்னா, ஸோ இந்த பின் ஃபோல்டர் இப்படி வச்சுக்கிட்டு இங்க போயிட்டு சிடின்னு சொல்லிட்டு போட்டுட்டு ஒரு ஸ்பேஸ் கமெண்ட் லைன்ல நீங்க எந்த ஃபோல்டர்ல இருந்தாலும் சரி, அதாவது சி கோலனுக்குள்ள இருக்கணும். ஸோ சிடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பேஸ் போட்டு, ஸோ இந்த ஃபோல்டர் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஃபோல்டரை அப்படியே ட்ராக் பண்ணி இழுத்து கொண்டு வந்து இதுக்குள்ள போடுங்க. போட்டீங்கன்னா டபுள் கோட்ஸ்க்குள்ள அதுவே உங்களோட பேத் விழுந்துரும். ஸோ என்டர் அடிச்சீங்கன்னா அந்த பின் ஃபோல்டருக்குள்ள உங்களோட கமெண்ட் ப்ரோமோட் வந்துடும். ஸோ இப்போ வந்த பின்னாடி என்ன பண்றேன் அப்படின்னா, நார்மலா ஜாவா எப்படி நான் ஜாவா கம்பைல் பண்ணுமோ அதே மாதிரி தான் கம்பைல் பண்ண போறேன். ஜாவா சி ஹலோ டாட் ஜாவா. ஸோ என்டர் அடிக்கிறேன். ஓகே, ஏதோ ஒரு எரர் வருது. என்ன எரர் வருதுன்னா, எரர் while writing hello டாட் கிளாஸ் access is denied. ஸோ உங்களுக்கு வந்து இந்த கிளாஸை வந்து ரன் பண்றதுக்கான ஆக்சஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு எரர் வருது. ஏன் இந்த எரர் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பிரஷன் நான் கொடுக்கணும் என்கிட்ட கேட்டீங்கன்னா, ஸோ நம்ம சி கோலனுக்குள்ள போட்டு ரன் பண்றேன். சி கோலனுக்குள்ள எந்த ஒரு கிளாஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஒரு நார்மல் பர்சனுக்கு வந்து ரைட்ஸ் கிடையாது. இன்னொரு ஃபைல் வந்து கிரியேட் ஆகும். ஒரு கிளாஸ் ஃபைல், ஒரு ஜாவா ஃபைல் வந்து நம்ம வந்து கம்பைல் பண்ணா ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஃபைல் வந்து அதே ஃபோல்டருக்குள்ள கிரியேட் ஆகணும். ஸோ ஒரு ஃபைலை வந்து ரைட் பண்றதுக்கான ரைட்ஸ் வந்து ஒரு நார்மல் பர்சனுக்கு வந்து சிஸ்டம் சி கோலன் எப்பவுமே கொடுக்காது. ஓகேங்களா? ஸோ இதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஸோ இதை க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி இங்க போயிட்டு PMD கொடுக்குறேன். ஸோ கொடுத்தவொடனே இங்க கமெண்ட் ப்ரோமோட் வந்துருச்சு. இந்த சைட்ல பாருங்களேன், ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்கு. நான் வந்து இந்த கமெண்ட் ப்ரோமோட்டை அட்மினா ரன் பண்ணு. ஸோ அட்மினா உள்ள போய் என்ன வேணாலும் பண்ணலாம்ல. ஸோ அதுக்காக தான். ஸோ ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். எஸ், ஸோ ரன் ஆயிடுச்சு. ரன் ஆன பின்னாடி சிடி கொடுத்துட்டு இதே பின்ன இழுத்து கொண்டு வந்து காப்பி பண்ணி போடுறேன். ஸோ இந்த ஃபோல்டரை காப்பி பண்ணிட்டு என்டர் அடிச்சிட்டேன். என்டர் அடிச்சுட்டு இப்ப ஜாவா சி ஹலோ டாட் ஜாவா. ஸோ இப்போ என்டர் அடிச்சா ஸோ எனக்கு ஃபைல் வந்து எந்த ஒரு எரர் இல்லை, ரன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஃபைல் கிளாஸ் ஹலோ டாட் கிளாஸ்னு ஒரு ஃபைல் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டர் ரைட்ஸ் இல்லாதனால நமக்கு கிரியேட் ஆகல, ஆக்சஸ் இஸ் டினைன் வந்துச்சு. நான் அட்மினிஸ்ட்ரேட்டரா போய் ரன் பண்ணேன். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க ஒரு சீல கோலன்ல போயிட்டு ரன் பண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டரா போனா மட்டும்தான் உங்களுக்கு ரன் பண்ண முடியும். ஸோ இப்போ இதை எப்படி ரன் பண்ண போறோம்னா, ஸோ இங்க ஜாவா சீன்னு ஒன்று இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் அதை கம்பைல் பண்றதுக்கான ஜாவா சீன்னு ஒன்று கொடுத்தேன். அடுத்து ஆப்லெட் வியூவர்னு ஒன்று இருக்கு. ஸோ இந்த ஆப்லெட் வியூவர் தான் நம்மளோட ஆப்லெட்டோட ப்ரௌசரை வந்து எக்ஸ்டென்ஷனா பண்ணி கொடுக்க போகுது. ஸோ இப்போ என்ன பண்ணனா, கமெண்ட் ப்ரோமோட்ல போயிட்டு applet viewer hello dot java கொடுத்தா சோ எனக்கு ஒரு browser ஒரு தனி ஒரு விண்டோஸ் அப்ளிகேஷன் மாதிரி ஒன்னு ஓபன் ஆயிடுச்சா, வெல்கம் டு appletன்னு சொல்லிட்டு.
ஸோ இதை நான் க்ளோஸ் பண்ணிட்டு இங்க போயிட்டு இந்த இடத்துல வந்து வெல்கம் ஸ்டூடண்ட்ஸ் சேவ் பண்ணிட்டு applet view கொடுத்தோம். ஸோ வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிட்டு நமக்கு வந்துச்சு. ஸோ தெரியுதா ஒரு டைனமிக்கா ஒரு வெப்பேஜ் வந்து எப்படி ஆப்லெட்ல கிரியேட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இதான் ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் தான். ஸோ நான் வந்து ஓன் ப்ரோக்ராம் எல்லாம் எதுவுமே போடல, ஜஸ்ட் வெப்பேஜ்ல இருந்து காப்பி பண்ணி என்னோட நோட்பேட் பிளஸ் பிளஸ்ல போட்டு ஸோ அதை எப்படி ரன் பண்ணணும் தான் சொல்லியிருக்கேன். ஸோ இதுதான் சின்ன சின்ன சிம்பிள் பேட்சஸ். நம்ம ஈஸியா வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு சின்ன சின்ன அவுட்புட்ஸ் நம்மளோட சிஸ்டம் ஒர்க் ஆயிடுச்சுனாலே நம்ம அதை என்ஹான்ஸ் பண்ணி நம்ம கொண்டு போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பெருசா போய் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு அதை யாரெல்லாம் சால்வ் பண்ணிட்டு அதை உட்காந்து என்ன யாரனே தெரியாம திருப்பி யாரோ ஹெல்ப் கேட்டுட்டு உட்காந்துருக்கணும். ஃபர்ஸ்ட் சின்ன சின்னதா என்ஹான்ஸ் பண்ணிட்டே கொண்டு போகணும். இப்படி போனா மட்டும்தான் அவங்களால ஈஸியா ஃபாஸ்டா ஆக்சஸ் பண்ண முடியும். நாளைக்கு நீங்க பண்ண இடத்துல ஒரு எரர் வந்துச்சுனாலும் அதை உங்களால ஈஸியா சால்வ் பண்ண முடியும், என்ன எரர்னு ஃபைண்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இது ஸ்ட்ரிங். ஸோ இந்த ஸ்ட்ரிங் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஜிங்கிறது டிரைவபிள் ஸ்ட்ரிங்னு கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் ஏதாவது நம்ம டயக்ராம்ஸ் ஏதாவது கொடுக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி ஸோ நீங்க எத்தனை பேர் ஹவு மெனி பீப்புள்ஸ் வந்து மினி ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணிருக்கீங்க? ஓகே டன். ஓகே, நிறைய பேர் ஆன்சர் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன், மேபி காமனா இருக்கனால. ஓகே டன், நோ ப்ராப்ளம். இதுக்கப்புறம் நம்ம கிராஃபிக்ஸ் போயிடும் டைரக்டாவே. இப்போ வரைக்கும் இந்த அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? அந்த ஜாவா ஆப்லெட்டோட பேசிக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஸோ எனிஒன்? ஸோ ஆன்லைன்ல இருக்கவங்க எனக்கு ஒரு மெசேஜ் நார்மலா மெசேஜ் பண்ணலாமே. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னா? Yes sir, we understood sir. Okay. Okay. Displaying graphics in applet இதான் நெக்ஸ்ட் டாபிக்ஸ் தான் பார்க்க போறோம். ஓகே, ஸோ இது பார்ப்போம். ஸோ இந்த டாபிக்ஸ் முடிச்சுட்டு ஸோ நான் வந்து என்னோட லைவ்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்க ப்ராஜெக்ட்ஸோட ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன். ஸோ எப்படி வந்து நீங்க ஃபீல் பண்றீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. ஸோ இப்ப கரண்ட்ல வந்து எவ்வளவு ப்ராஜெக்ட்ஸ் வந்து அட்வான்ஸ்டா போயிட்டு இருக்கு, என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பார்ப்போம். ஸோ பிகாஸ் இதுக்காகவே நான் வந்து ஒரு சின்ன ஒரு 20 minutes பெர்மிஷன் வாங்கி வச்சிருக்கேன், ஒரு யூகே சிஸ்டம்ஸ். ஸோ அதை பார்ப்போம் நம்ம. ஓகே, இதை முடிச்சுட்டு பார்ப்போம். ஸோ காமன்லி யூஸ்டு மெத்தட் ஆஃப் கிராஃபிக்ஸ் கிளாஸ் என்னெல்லாம் பண்ணிருக்காங்க பாருங்களேன். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன யூஸ் பண்ணிருந்தோம், டிராயிங் ஸ்ட்ரிங்னு ஒன்று யூஸ் பண்ணோம். திஸ் யூஸ் ஃபார் ஸ்பெசிஃபைடு ஸ்ட்ரிங்குக்காக யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதே மாதிரி டிரா ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணணும். ஸோ அதோட எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், அதோட வித்து, ஹைட் கொடுக்கணும். ஸோ இதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு ஷேப்புக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபங்க்ஷன்லாம் நம்ம எதுல இருந்து கால் பண்ணோம், இந்த கிராஃபிக்ஸ்ங்கிற கிளாஸ்ல இருந்து கால் பண்ண போறோம். இந்த கிராஃபிக்ஸ்ங்கிற கிளாஸ் நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பெயிண்ட் டாட் கிராஃபிக்ஸ் ஜில வந்து கொடுத்துரும். இந்த பேராமீட்டர் தான் நமக்கு எல்லாமே வரப்போகுது. ஸோ அதைத்தான் இந்த ஜி டாட் டிரைவபிள் ஸ்ட்ரிங்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஒன்னொன்னா எடுத்துட்டு வந்து போடுவோம். ஜஸ்ட் நான் காப்பி பேஸ்ட் தான் பண்றேன், சும்மா நீட்டா பாருங்க என்ன நடக்குதுன்னு. நீங்க இதை ஸோ ஆன்லைன்ல இருக்கவங்க ஜஸ்ட் அப்படியே இது முடிச்ச உடனே, செக்ஷன் முடிச்ச உடனே ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்தீங்கனாலே போதும், ஈஸியா தெரியும் உங்களுக்கு. ஸோ ஜி டாட் டிரைவபிள் ஸ்ட்ரிங், ஜி டாட் லைன், இதை போயிட்டு போட்டுட்டேன். ஸோ ஜி டாட் டிரைவபிள் லைன், இது வந்து என்னன்னா எக்ஸாஸ் 20 இருக்கும். லைனுக்கு வந்து எப்பயுமே வித் ஹைட் கிடையாது. ஸோ இதுல எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் தான் இருக்கும். X1 Y1 X2 Y2 அதான் இருக்கும். ஸோ
ஸோ x1 வந்து 20, y1 வந்து 30, x2 வந்து 20, y2 வந்து 300 கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலா இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணிட்டு ஸோ ஆப்லெட்டை க்ளோஸ் பண்ண மட்டும் தான் எனக்கு இங்க கமெண்ட் வரும். ஏன்னா பிகாஸ் ரன்னிங்ல இருக்கு அப்ளிகேஷன். ஸோ க்ளோஸ் பண்ணோன்னே எனக்கு இங்க வந்துடுச்சு. ஸோ இப்போ ஆப்லெட் ஜாவா சி டாட் ஹலோ ஸோ தெரியுதா? லைன் வந்துருச்சு தெரியுதா? இங்க இருக்கு லைன். ஸோ சைஸ் முடிஞ்சா இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஸோ இதை வந்து ஒரு 40, இது வந்து 50, இது வந்து 40, 600 வச்சுக்கலாம். நம்ம கொடுக்கறதானே. க்ளோஸ் பண்ணிட்டு ஸோ லைன் இப்போ பெருசு. ஸோ லைனோட ஹைட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வித் ஹைட் எல்லாமே இப்படிதான் ஒவ்வொன்றா செட் பண்ண போறோம். ஸோ இதுக்கப்புறம் இதோட கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா என்ன அட்ரிபியூட் கொடுத்துருக்காங்க கலர்ஸ்க்கு? செட் கலர் செட் ஃபாண்ட் கொடுத்துருக்காங்க. அதேதான் g டாட் செட் கலர். இதை எடுத்துட்டு போயிட்டு இதுக்கு நம்ம எதுக்கு வேணுமோ அதுக்கு மேல கொடுக்கணும் கலர்ஸை. கொடுத்துட்டோம்னா சேவ் பண்ணிட்டு கலர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா ஸ்டார் imported so events AWT so எல்லாமே காமனா. ஸோ ஏடபிள்யூடின்னு ஒரு ஈவெண்ட் போட்டு ஈவெண்ட்ல இருக்க எல்லாத்தையுமே எடுத்து கொண்டு வந்துரு. ஸோ ஏடபிள்யூடி எல்லாமே எடுத்து கொண்டு வரணும். ஸோ ஆப்லெட்ல இருக்க எல்லாத்தையுமே கொண்டு வரணும்னு சொல்லியாச்சு. சேவ் கொடுத்துட்டு போட்டா ஸோ நமக்கு லைன் வந்து ரெட் கலர்ல இருக்கு. ஸோ எனக்கு இப்போ அந்த ஃபாண்ட் வந்து கிரீன் கலர் கொண்டு வரணும்னா I think that இதை காப்பி பண்ணி ஓகே சரிதான். இந்த ஃபாண்டோட சைஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஒரு லாஜிக் கொடுத்து ஒரு ஃபாண்ட் கொடுத்துருக்காங்கல்ல செட் ஃபாண்ட். செட் g டாட் செட் ஃபாண்ட். ஃபாண்ட் சைஸ் x axis y axis. ஸோ இந்த மாதிரி ஒன்னா அடுத்து ரெக்டாங்கிள் வந்து டிரா பண்ணலாம். நான் எல்லாமே ஜாவா ப்ரோக்ராம் தான் பண்ணிருக்கேன். கீழே ஜஸ்ட் ஆப்லெட்ங்கிற ஒரு கோட்ல ஹலோ டாட் கிளாஸ் மட்டும் தான் கொடுத்து வித் 300
ஹைட் 300 கொடுத்துருக்கேன். ஸோ இதை 606 பண்ணா இன்னும் பெருசா மாறிக்கும். ரெக்டாங்கிள் போட்டேன். இது வந்து ஓகே, தெரியுதா? ரெக்டாங்கிள் தெரியுதா? ரொம்ப சின்னதா இருக்குன்னு நினைக்கிறேன். பெருசா போடுவோம். வித் ஹைட் தானே வச்சுக்கோங்க. ரெக்டாங்கிள் y axis மாத்தி விட்டுருவோம். ஓகே, ஓவரால் அப்படிங்க. பட் ரெக்டாங்கிள் வந்து பெருசா தெரியுதா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கிராஃபிக்ஸ் ஒவ்வொரு அனிமேட்டோட கொண்டு வரக்காக தான் இந்த ஆப்லெட் யூஸ் பண்றாங்க. ஸோ நமக்கு தேவையான எல்லா கிராஃபிக்ஸும் எல்லாமே இன்பில்ட் ஃபங்க்ஷனா இருக்கு. நம்ம ஜஸ்ட் என்னென்ன சைஸ் வேணும், என்னென்ன ஆக்சிஸ் வேணும், எந்த இடத்துல வேணும் அப்படிங்கறத கொடுக்கறதுக்காக தான் இந்த ஆக்சிஸ் வித் அவங்களே நமக்கு வந்து ஸ்பெசிஃபை பண்றாங்க. நம்ம பேராமீட்டரா பாஸ் பண்ணா மட்டும் போதும் ஆக்சிஸ்ல. இதே வந்து ஃபில் ரெக்ட். ஃபில் ரெக்ட்னு சொல்றேன். டிரா ரெக்ட்டுக்கு பதிலா ஃபில் ரெக்ட் அப்படின்னு சொல்றேன். அதான் வந்து உள்ளேயும் ஃபில் பண்ணி இருக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு. சேவ் பண்ணியாச்சு. க்ளோஸ் பண்ணிட்டு ஓகே, ஃபுல் ரெக்ட். சோ பிங்க் கலர் ஃபுல்லா ஃபில் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் ஆப்லெட்ஸ் எல்லாமே சின்ன சின்ன ஒர்க் ஆகும். ஸோ நம்ம எல்லா ப்ரோக்ராமும் ஒர்க் பண்ணி சைஸை மாற்றுவோம் தான் பண்ண போறோம். இதுல இருக்க எல்லாத்தையுமே ஒர்க் பண்ணுவோம். தூக்கி போடுவோம். அப்படி காசா பணமா? இது எல்லாத்தையுமே போட்டுட்டேன். போட்டுட்டு சேவ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணணும். ஓகே, எல்லாமே தெரியுதா? அவங்க போட்டிருக்க எல்லாமே ஜூம் ஆகல எனக்கு. ஸோ ரெக்டாங்கிள் இது வந்து அவுட்லைன் ரெக்டாங்கிள், ஒரு ஃபில்டு ரெக்டாங்கிள், ஒரு ஓவல் வந்து ஒரு ஆஃப் ரேடியஸ் போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் ஃபுல் ரேடியஸ், ஒரு ஆஃப் வரைஞ்ச மாதிரி போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் ஒரு சர்க்கிள் போட்டிருக்காங்க, ஒரு லைன், ஒரு டெக்ஸ்ட். இதை வச்சு நம்ம டெக்ஸ்ட் எல்லாமே வச்சு ஸோ ஒன்னொன்னா நம்ம பில்ட் பண்ணி இந்த ஸ்ட்ரிங்ஸ் எல்லாத்தையுமே பில்ட் பண்ணி ஒரு மாதிரி வெப் பேஜ் கொண்டு வந்துடணும். அனிமேட்டோட இமேஜஸ் அப்லோடு இது எல்லாமே இதுல கொண்டு வந்துடலாம். ஸோ இந்த ரீசனுக்காக ஆப்லெட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆப்லெட்டோட மேஜர் பாயிண்ட்ஸ்னா இந்த எக்ஸ்டென்ஷன் ஆப்லெட். ஸோ ஆப்லெட்டுக்கு அப்புறம் இந்த பெயிண்ட்ங்கிற மெத்தட். ஸோ இந்த மெத்தடுக்குள்ள கிராஃபிக்ஸ்ங்கிற ஒரு பேராமீட்டர். இந்த பேராமீட்டருக்கு வந்து ஆப்ஜெக்ட் வந்து ஜீன் இருக்கணும். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் ஜியை வச்சு தான் நம்ம எல்லாமே கால் பண்ணிருப்போம். ஸோ ஜி டாட் செட் கலர், ஜி டாட் ட்ரா ஸ்ட்ரிங், ஜி டாட் ட்ரா லைன், ஜி டாட் ட்ரா ரெக்ட், ஃபில் ரெக்ட், ட்ரா ஓவல், ஃபில் ஓவல், ட்ரா ஆர்க், ஃபில் ஆர்க். இது எல்லாமே வந்து ஜியை வச்சு தான் கால் பண்ணிருப்போம். இந்த மோஸ்ட் ஆஃப் எல்லாமே இந்த கிராஃபிக்ஸை பேஸ் பண்ணி மட்டும்தான் வரும். இந்த பெயிண்ட்ங்கிற மெத்தடுக்குள்ள மட்டும்தான் இந்த இது பாஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் ஜஸ்ட் ஆப்லெட். அதுக்கப்புறம் அதோட மேஜர் வந்து என்னன்னா, ஸோ இந்த கமாண்ட் லைனுக்குள்ள ஆப்லெட் கோட் ஹலோ டாட் கிளாஸ்
வித் நம்ம இந்த வித் எவ்வளவு கொடுக்குறோமோ அந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி இது ரியாக்ட் பண்ணி ஒர்க் பண்ணும். ஸோ இதான் வந்து ஆப்லெட்டோட பேசிக்ஸ் ப்ரோக்ராமிங்ஸ். இதுல ஏதாவது புரியாம இருக்கா? இந்த நம்பர்ஸ், இந்த ஒய் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ், இந்த கிராபிக்ஸ்ங்கிறது எதுக்காக, இந்த மாதிரி எதுக்காக ஏதாவது சொல்லாம மிஸ் பண்ணிருக்கான்? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? அவன் பெரிய அட்வான்ஸ்டு போவே இல்லை. No sir, no doubt sir. Okay, done. Okay. So இதுக்கப்புறம் என்ன டைம் இருக்கு? 11:40 ஆயிடுச்சு. ஓகே, 7:36. Okay, how many people knowing Spring or Spring Boot frameworks? யாருக்கா தெரியுமா? So how many? இது எதுக்காக இருக்கா, எதுக்காக இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி இருக்குன்னா தெரியுமா? ஸ்ப்ரிங் ஆர் ஸ்ப்ரிங் பூட்ஸ். எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸ்ப்ரிங் பூட் வந்து எதுக்காக அப்படி, ஸ்ப்ரிங் எதுக்காக அப்படின்னா, ஸோ ஸ்ப்ரிங் வந்து ஒன்றும் பெரிய இஷ்யூ, பெரிய இதெல்லாம் கிடையாது, எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்க ஒரு ஃப்ரேம்வொர்க். ஸோ ஃப்ரேம்வொர்க் அப்படிங்கிறது என்னன்னா, ஸோ மல்டிபிள் டெக்னாலஜிஸ் இருக்கும், அந்த டெக்னாலஜிஸ் எல்லாத்தையுமே ஒரு பண்டிலா ரேப்பர் பண்ணி நம்ம கிட்ட கொடுப்பாங்க. நீங்க இந்த டூல் யூஸ் பண்ணி இந்த ஃப்ரேம்வொர்க் யூஸ் பண்ணா உங்களுக்கு எல்லாமே வந்து ஈஸி ஆக்சஸா இருக்கும் அப்படிங்கறதான். பட் எல்லாமே ஜாவா டெக்னாலஜி தான் யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ இந்த சிஸ்டம்ல இருந்து இன்னொரு சிஸ்டம் மைக்ரேட் ஆகிரும் பாருங்க. அதோட இந்த இப்போ நம்மளோட டைம் வந்து என்ன, 11:37. இப்போ அவங்களோட டைம் பார்ப்போம். ஓகே, வந்துருச்சு இந்த சிஸ்டம், ஆல்ரெடி லாகின் தான் இருக்கு. ஸோ அவங்களோட டைம் பாருன்னா இப்போதைக்கு 6:07. ஓகே ஓகே, இந்த சிஸ்டம் வந்து எங்க ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா யூகேல ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ அங்க இருந்தா நம்ம ரிமோட்ல எடுத்திருக்கோம், ஏன்னா அங்கதான் அந்த ப்ராஜெக்ட்ஸோட சர்வர்ஸ் எல்லாமே ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ அங்கதான் எடுத்திருக்கோம். ஸோ இந்த ஸ்ப்ரிங் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கறதுதான் தான் இந்த காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக தான் நான் இதை எடுத்தேன். ஓகே, ஸோ இதுதான் உங்க ஸ்ப்ரிங் பூட்டோட ப்ராஜெக்ட்ஸ். மோஸ்ட் ஆஃப் லைவ் ப்ராஜெக்ட்ஸ் நம்ம ஒர்க் பண்ற மோஸ்ட் ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் இதுதான். ஸோ இந்த ஸ்ப்ரிங்ஸ்ல வந்து என்ன யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஜாவா யூஸ் பண்ணிருப்பாங்க, ஜேபிஏ யூஸ் பண்ணிருப்பாங்க, ஜேபிகே அப்புறம் ஹைபர்நெட்னு ஒன்று யூஸ் பண்ணிருப்பாங்க, ஹைபர்நெட்டுக்கு அப்புறம் வந்து ஸ்வாகர்னு சொல்லிட்டு ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே இப்போ வேர்ல்டுல இருக்க ஹைடெக் டெக்னாலஜின்னு சொல்லலாம். ரொம்ப ஹைடெக்கா இருக்கிற ஒரு டெக்னாலஜி. இத்தனைக்கும் ஃப்ரீ வெர்ஷன்ஸ். இதுதான் மேஜர் பாயிண்ட். எல்லா பேரும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபெமிலியர் யூஸ் பண்றதுக்கான ரீசன் ஃப்ரீ வெர்ஷன்ஸ். ஓகே, எல்லாமே அப்பாச்சி சர்வர்ல இருந்து ஒர்க் ஆயிட்டு இருக்கு. ஃப்ரீ வெர்ஷன்ஸ், ஜேவிஎம் விர்ச்சுவல் மிஷின் ஆல்சோ த ஃப்ரீ வெர்ஷன்ஸ். ஓகே, ஸோ இந்த ஹைபர்நெட் இதெல்லாம் எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறத சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரிங் பூட்டை முடிச்சு போயிடலாம். ஸ்ப்ரிங் பூட் அப்படிங்கிறது ஒரு ஜாவாவோட ஃப்ரேம்வொர்க். இந்த ஜாவா ஃப்ரேம்வொர்க் என்ன பண்ணும்னா, நமக்கு தேவையான காம்போனன்ட் எல்லாமே அசைன் பண்ணி டேட்டா பேஸை வந்து ஃபெச் பண்ணி ஒரு ஏபிஐ ஜென்ரேட் பண்றதுக்காக தான் இந்த ஸ்ப்ரிங் பூட்ஸ் அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ நமக்கு ஜேசான் ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். ஜேசான் ரெஸ்பான்ஸ் என்ன தெரியுமா? ஹியூமன் ரீடபிள் ஃபைல். JSON files is also JSON files தான் human readable file. உங்களால டேட்டா பேஸ்ல இருக்க ஃபைல்ஸை வந்து உங்களால ஈஸியா வந்து ஒரு ஹியூமனால ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் JSON அப்படிங்கிற ஒரு ஃபைல் கொண்டு வந்தாங்க. அந்த JSON ஃபைலை வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா ஹியூமன் ரீடபிள் ஃபைல்னு சொல்லுவாங்க. ஒரு மனுஷனால ரீட் பண்ண முடியும் அப்படி இருந்தா அது பேர் JSON ஃபைல். அப்படிதான் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதோட இனிஷியல் ஸ்டேஜ் இங்க வந்து இது என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்த்தா,
இதுதான் வந்து ஸோ இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்க ப்ராஜெக்ட்ஸோட ஏபிஎஸ் ஸ்வாகர்ங்கிற ஒரு யூஐ. ஸோ நம்ம மோஸ்ட் ஆஃப் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, நம்ம குரோம் கேள்விப்பட்டிருப்போம். குரோம்ல இருந்து போஸ்ட்மேன் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அந்த போஸ்ட்மேன் அப்ளிகேஷன்ஸ்ல நம்மளோட ஏபிஎஸ் கால் பண்ணா ஸோ அந்த ஏபிஎஸ்ல வந்து டேட்டா பேஸ்ல இருந்து லோக்கல் இருந்துச்சுன்னா டேட்டா பேஸ்ல இருந்து ஃபெச் பண்ணி நமக்கு என்ன ஜேசன் ரெஸ்பான்ஸோ அது எல்லாத்தையுமே கொடுக்குறது அப்படின்னு கொடுப்பாங்க. பட் இங்க ஸ்வாகர்ங்கிற ஃப்ரேம் ஒர்க், இந்த ஹைபர்னேட், இந்த ஸ்ப்ரிங் பூட் ஃப்ரேம் ஒர்க் எல்லாத்தையுமே சேர்த்து பில்ட் பண்ணி நமக்கு ஒரு HTML UAயாவே கொடுத்துரும். டைரக்டா வந்து ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பருக்கு வந்து ஒரு அப்ளிகேஷனை கொடுக்கும்போது நம்ம என்னெல்லாம் ஏபிஐ கிரியேட் பண்ணிருக்கோம், என்னெல்லாம் லிங்க்ல கிரியேட் பண்ணிருக்கோம், என்னெல்லாம் வந்து ரெக்வஸ்ட் கொடுக்கணும், என்னெல்லாம் வந்து ரெஸ்பான்ஸ் வந்து வருது அப்படிங்கிறது வந்து ஈஸியா ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்காக இந்த ஸ்வாகர்ங்கிற ஒரு யூஐ யூஸ் ஆகுது. ஸோ நார்மலாவே நீங்க இன்டர்நெட்ல போயிட்டு ஸ்வாகர்னு போட்டீங்கனாலே உங்களுக்கு நிறைய தெரியும். ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு ஏபிஎஸ், கெட் மெத்தட், போஸ்ட் மெத்தட்ல இருக்கிற ஏபிஎஸ். ஃபர்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த ப்ராஜெக்ட் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா இது வந்து யூகேல வந்து ஒரு பிரைவேட் கம்பெனிஸ்க்கும் ஸோ கவர்மெண்ட்டுக்கும் இடையில இன்டர்மீடியட்டா இருக்கிற ஒரு ப்ராஜெக்ட். என்னன்னா ஸோ இப்ப நம்ம ஊர்ல எப்படி ஒரு வார்டு அப்படின்னு சொல்றாங்களோ அங்க வந்து யூகேல வந்து கவுன்சிலிங்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கவுன்சிலிங் சொல்றவங்க இங்க பிரைவேட் கம்பெனிஸ்லாம் இருக்காங்க. பிரைவேட் கம்பெனிஸ் வந்து இந்த ரோடு வேலை பாக்குறவங்க, ஸோ லைட்ஸ், ஸோ இந்த கேஸ் சிலிண்டர்ஸ் கனெக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ கேஸஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்க தமிழ்நாடு, இந்தியா மாதிரி வந்து சிலிண்டர்ஸ் எல்லாம் கிடையாது. அங்க வந்து லேண்ட் வழியா பைப்ல தான் வந்து மூவ் ஆகணும். ஸோ அதோட ஒர்க்கிங்ஸ் எல்லாமே வந்து பிரைவேட் கம்பெனிஸ் வந்து கான்ட்ராக்ட் எடுப்பாங்க. ஸோ அந்த கான்ட்ராக்ட் எடுக்கும் போது ஸோ இந்த பிரைவேட் கம்பெனிஸ் எல்லாருமே அந்த யூகே கவர்மெண்ட் கிட்ட போய் பர்மிஷன் வாங்கணும். நாங்க வந்து இந்த இடத்துல வந்து இந்த ரோட வந்து நாங்க வந்து ஓபன் பண்ணி வேலை பார்க்க போறோம், அதுக்கு நீங்க வந்து எங்களுக்கு வந்து பெர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்வஸ்ட் கொடுப்பாங்க. அந்த ரெக்வஸ்ட் கிரியேட் பண்ண பின்னாடி அந்த கவர்மெண்ட் வந்து யூகே கவர்மெண்ட் வந்து இவங்களுக்கு என்ன பண்ணா இந்த அப்ளிகேஷன் மூலமா அவங்களுக்கு வந்து அக்செப்டன்ஸ் கொடுக்கும். அக்செப்டன்ஸ் கொடுத்த உடனே அதை வந்து அந்த பிரைவேட் கம்பெனிஸ் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு ஸோ அந்த குறிப்பிட்ட நாளுக்குள்ள வந்து அந்த ஒர்க்கை வந்து அந்த ரோடை வந்து ஓபன் பண்ணி வேலை பார்த்து முடிச்ச பின்னாடி அதே அந்த ரோடு எப்படி இருந்துச்சோ அதுக்கு ஏத்த மாதிரி அந்த ரோடை வந்து கரெக்டா போட்டுருக்கணும். குழி தோண்டிட்டு சும்மா கூட விட்டுருக்க கூடாது. திருப்பி இதை முடிச்சுட்டு இவங்க நாங்க முடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு அவங்க திருப்பி ஒரு ரெக்வஸ்ட் கொடுப்பாங்க. கொடுத்த முன்னாடி அந்த யூகே கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா இன்ஸ்பெக்ஷன் அனுப்புவாங்க அந்த ரோட்டுக்கு. எதுக்கான யூகே கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் வந்து வந்துட்டு ஸோ ஆல்ரெடி எப்படி ரோடு இருந்துச்சோ அதே மாதிரி போட்டிருக்காங்களா, அதுல வந்து தார் வந்து எவ்வளவு இதாக ஊத்திருக்காங்க, கரெக்டா வந்து மேனேஜ் பண்ணி வேலை பார்த்துருக்காங்களா, வேற ஏதாவது யூசர்ஸ்க்கு அங்க இருக்க பீப்புள்ஸ்க்கு ஏதாவது வந்து இடையூறு இருக்கா, ஸோ ஒரு வண்டி போறப்ப ஏதாவது பிரச்சனை இருக்கா, இவ்வளவு செக் பண்ணிட்டு அந்த இன்ஸ்பெக்ஷன் கொடுத்து இதை அரேஞ்ச் பண்ணி கடைசியில அக்செப்ட் பண்ணுவாங்க. சப்போஸ் வந்து இந்த பிரைவேட் கம்பெனி அவங்க கொடுத்த டேட்டா விட்டு அதிகமா போயிருச்சு அப்படிங்கிற பட்சத்துல ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட அவங்க வந்து 20-25 லட்சத்துக்கு மேல வந்து ஃபைன் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால இந்த அப்ளிகேஷன் வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து யூகேல வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக இந்த அப்ளிகேஷன் வந்து கிரியேட் பண்ணி போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன்ஸ் மோஸ்ட் ஆஃப் என்னன்னா ஏபிஎஸ்க்காக. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் எப்பயுமே நார்மலா வந்து ஆங்குலர் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. HTML, CSS, TypeScript இதெல்லாம் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இதுல நான் வந்து ஸ்ப்ரிங் பூட்ல ஒரு ஒன் ஆஃப் த பார்ட். ஸோ இதான் மோஸ்ட் ஆஃப் நிறைய ஒர்க் ஆயிட்டு இருக்கு. இதுல நிறைய எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட பேக் அண்ட் பாத்தீங்கன்னா AWS அண்ட் வந்து Azure அப்படிங்கிற ஒரு வந்து சர்வர்ஸ் வந்து ஒர்க் ஆயிட்டு இருக்கு. ஸோ மோஸ்ட் ஆஃப் வந்து AWS ஒர்க் ஆகும், Azure ஒர்க் ஆகும். ரெண்டுமே வந்து ஈக்குவல் பேரலா வந்து ரெண்டுத்துலயுமே டேட்டாஸ் வச்சு விர்ச்சுவலா ஒர்க் பண்ணுவாங்க. இதுக்கு இடையில வந்து என்ன ஒர்க் ஆயிட்டு இருக்கு, இந்த Azure AWSக்கும் இந்த APSக்கு இடையில என்ன ஒர்க் ஆயிட்டு இருக்குன்னா டாக்கர் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி யூஸ் ஆயிட்டு இருக்கு. DOCKER டாக்கர் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி வந்து யூஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த டாக்கர்ங்கிற டெக்னாலஜி எப்படின்னா ஸோ நம்ம சர்வரை ஒரு இடத்துல வச்சுக்காம ஸோ விர்ச்சுவல்டாவே வந்து ஒரு கிரியேட் பண்ணி ஒரு கண்டெய்னருக்குள்ள போட்டு வச்சுருவாங்க. சப்போஸ் இந்த சர்வர் வந்து ரொம்ப டவுனா இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் ஒரு IP அட்ரஸ் மட்டும் மாத்தி விட்டோம்னா அது வந்து இன்னும் சர்வர்ல இருந்து ஒரு நல்லா ஃபாஸ்டா இருக்கிற சர்வர்ல இருந்து ஒர்க் ஆயிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்றதுக்காக தான் இந்த டாக்கர் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா இந்த ஸ்ப்ரிங் பூட்ங்கிற ஒரு அப்ளிகேஷன், இந்த ஸ்ப்ரிங் பூட்ங்கிற அப்ளிகேஷன் என்ன பண்றாங்க அப்படின்னா ஹைபர்னேட் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க. ஹைபர்னேட் ஜாவா. ஸோ இந்த ஹைபர்னேட் என்ன பண்ணும் அப்படின்னா ஸோ நம்ம இப்ப இந்த அப்ளிகேஷனோட பேக் எண்ட்ல வந்து என்ன DB யூஸ் பண்ணிருக்காங்கன்னா MariaDB அப்படிங்கிற ஒரு DB யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ we also working in MariaDB, SQL, MongoDB, PLSQL. ஸோ இது எல்லாமே ஒர்க் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த ஹைபர்னேட் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம போயிட்டு ஒரு செலக்ட் கொரியோ ஒரு இன்சர்ட் கொரியோ நம்ம எழுதவே மாட்டோம். இந்த ஹைபர்னேட்டை கால் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா டேபிள் நேம் வச்சு இந்த ஹைபர்னேட்டை கால் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கொரி வந்து அந்த டேபிளுக்கு அதாவது என்ன DBயோ அந்த DBக்கான கொரியை வந்து அதுவே ஜென்ரேட் பண்ணிக்கும். இதான் வந்து ஹைபர்னேட்டோட மோஸ்ட் ஆஃப் அட்வான்ஸ்டு
மெத்தட்னு சொல்லுவாங்க. இப்ப நான் மாங்கோ டிபினா அதுக்கான கொரி வந்து ஒரு மாதிரி இருக்கும். எஸ்கியூஎல்னா அதுக்கான ஒரு கொரி, எஸ்கியூஎல் மரியா டிபினா அதுக்கான ஒரு கொரி வேற மாதிரி இருக்கும். பிஎல்எஸ்கியூல்னா அதுக்கான கொரி ஒரு வேற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து இந்த மாதிரி தனித்தனியா யூஸ் பண்ணிட்டு நாளைக்கு டிபி வந்து நான் மாத்திட்டேன்னா திருப்பி நான் எல்லா கோடையும் ஓப்பன் பண்ணி என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு கொரியா நான் மாத்திக்கிட்டே இருக்கணும். இந்த டேபிளுக்கு இந்த டேட்டா பேஸ்க்கான என்ன கொரியோ அந்த கொரியை நான் மாத்திட்டே இருக்கணும். ஸோ அதனால இடையில என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஹைபர்நேட் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க. இந்த ஹைபர்நேட் என்ன பண்ணும்னா நம்ம எந்த டிபி மாத்திரமோ அந்த டிபிக்கு ஏத்த மாதிரி இதுவே கொரியை வந்து கன்சியூம் பண்ணிக்கும். ஸோ ஈஸி டு அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எதுவுமே வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து டெவலப்பர்ஸோட அதிகபட்ச வேலையா இருக்காது. இது எல்லாத்தையுமே ஒரு சிங்க் பண்ணி கான்ஃபிக் பண்றதா வந்து டெவலப்பரும் அதிகபட்ச வேலை, கான்ஃபிக் பண்றதா டெவலப்பரோட அதிகபட்ச வேலையா இருக்கும். மிச்சம் எல்லாமே டெவலப்மெண்ட் எல்லாமே ரொம்ப ஆட்டோமேஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இது ஒண்ணு. ஸோ இது ஃப்ரண்ட் அண்ட் வந்து ஃபிளட்டர் ஆல்சோ ஒர்க்கிங். இதே இது ஃபிளட்டர்லயும் ஒர்க் ஆயிட்டு இருக்கு. ஃபிளட்டர் ஆல்சோ வந்து என்னன்னா நாட் ஹைபர்நெட் டெக்னாலஜி. ஸோ ரெண்டுமே ஒரு ஃபிளட்டர் டாட்ங்கிற ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஸோ ஃபிளட்டர் ஆண்ட்ராய்டு நேட்டிவும் கிரியேட் ஆகுது, iOS நேட்டிவும் கிரியேட் ஆகுது. ஃபிளட்டர்ங்கிற ஒரு டெக்னாலஜி இப்போ ஹை பீக்ல இருக்கு. இட்ஸ் கூகுளோட ப்ராடக்ட் அது. ஃபிளட்டர் இட்ஸ் மொபைல் அப்ளிகேஷன். ஸோ நீங்க ஃபிளட்டர் படிச்சிட்டீங்க அப்படின்னா ஸோ நீங்க iOSம் பண்ணலாம், ஆண்ட்ராய்டும் பண்ணலாம், வெப் அப்ளிகேஷனும் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி வெப் அப்ளிகேஷனோட காம்படிஷன் பண்ண ரியாக்ட் JS அண்ட் ஆங்குலர் 11. So 11 is a stable version. Is now current version is a 13 இருக்கு, but 11 is a stable version. So இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் நிறையவே இருக்கு. ஸோ இந்த ஸ்ப்ரிங்ல வந்து ஒரு ஸ்ப்ரிங் பூட் எப்படி ஒரு நியூ ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்றதுன்னு நான் சொல்றேன். ஸோ நியூ டேப்ல போயிட்டு ஸோ ஏன் வந்து ஸ்ப்ரிங் வந்து எல்லாமே ஆட்டோமேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸ்ப்ரிங் இனிஷியலைசேஷன் சொல்லிட்டு ஒரு ஜஸ்ட் கூகுள்ல போய் டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எடுத்தோடனே ஸ்ப்ரிங் இனிஷியலைசேஷன் start.spring.io சொல்லிட்டு ஒரு வெப்சைட் வரும். இது வந்து ஸ்ப்ரிங்கோட அபிஷியல் வெப்சைட். இங்கதான் நீங்க போய் ப்ராஜெக்ட் வந்து டெவலப் பண்றதுக்கான ஒரு மெத்தட் இங்கதான் எல்லாமே இருக்கு. ஸோ இங்க போயிட்டு ப்ராஜெக்ட் வந்து மாவன் ப்ராஜெக்டா இருக்கணும். லாங்குவேஜ் வந்து 3 இருக்கு. ஒன்னு Groovy இருக்கு, ஜாவா இருக்கு, Kotlin இருக்கு. ஸோ Kotlin இஸ் ஆல்சோ JVM விர்ச்சுவல் மிஷின் பேஸ் பண்ணி தான் ரன் ஆகும். ஸோ Kotlin வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு லாங்குவேஜ். Kotlin நான் ஆண்ட்ராய்ட் டெவலப்மெண்ட் பண்றது எல்லாமே Kotlin தான் பண்றேன். ஏன்னா நான் ஜாவா விட்டு வந்து கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. பட் ஜாவா வந்து ஸ்ப்ரிங் பூட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பட் ஆண்ட்ராய்டு சினாரியோ பாத்தீங்கன்னா நான் ஜாவாவே யூஸ் பண்ண மாட்டேன். ஃபுல்லாமே Kotlin தான். நம்ம வந்து ஜாவால வந்து 25 லைன்ஸ் ஆஃப் கோடிங்ஸ் அடிக்கிறோம் அப்படின்னா Kotlin வந்து வெறும் 5 லைன் கோடிங்ல வந்து அதே கான்செப்டை முடிச்சுட்டு போயிடலாம். ஸோ இதுக்காக Kotlin யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப வந்து ஸ்ட்ரக்சரல், ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். ஈஸி கோட் ஆப்டிமைசேஷன், ரொம்ப ஃபாஸ்டா கம்பைல் ஆகும் Kotlin. ஸோ ஒரு பேக்கேஜ் எடுத்துக்கிறேன். ஸோ ஜஸ்ட் பேக்கேஜ் வந்து com.hello. ஸோ நேம் வந்து டெஸ்ட் பேஜ். டிஸ்கிரிப்ஷன் வந்து just testing. டெஸ்ட் பேஜ் எனக்கு வந்து வார் ஃபைலா வேணும்னு நான் வந்து சொல்லிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு ஜாவோட வெர்ஷன் என்ன வேணும்னு கேட்டிருக்காங்க. ஜாவா 17 வேணுமா, 11 வேணுமா, 8 வேணுமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே நான் முடிச்சுட்டேன். ஸோ முடிச்ச பின்னாடி ஸோ இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா ஆட் டிபெண்டன்சி இருக்கு. இந்த ஆட் டிபெண்டன்சில என்னெல்லாம் இருக்குன்னா ஸோ நமக்கு என்னெல்லாம் தேவையோ அந்த இது எல்லா டிபெண்டன்சியும் நம்ம சொன்ன இன்கிரீட் பண்றதுக்காக எல்லாம் வச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஸோ அந்த இன்கிரீட் பண்றதுக்கான எல்லாத்தையும் இதுலயே வச்சிருப்பாங்க. இது நம்ம அப்படியே டேரக்டா போய் ஜஸ்ட் சர்ச் பண்ணி இன்பில்ட் பண்ணிட்டா போதும். எனக்கு வந்து ஸ்ப்ரிங் வெப் வேணும். இந்த பக்கம் ஆட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் லேம்போக் அப்படிங்கிறது வேணும். ஸோ லேம்போக் இஸ் அனடேஷன்ஸ். ஸோ நீங்க ஜாவா பொறுத்த வரைக்கும் நிறைய அனடேஷன்ஸ் யூஸ் பண்ணீங்க. எல்லாமே அனடேஷன்ஸ் தான். டேபிள் நேமா இருக்கட்டும் அனடேஷன்ஸ் தான். ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்றதா இருக்கட்டும் அனடேஷன்ஸ் தான். ஒரு HTTP கால் பண்றதா இருக்கட்டும் அனடேஷன்ஸ். அனடேஷன்ஸ் மீன்ஸ் என்னன்னா ஸோ நீ எதுக்காக அந்த வேலையை பண்ணுறங்கிறத மென்ஷன் பண்ணி வைக்கிறதுக்காக அந்த லாங்குவேஜுக்கு தெரியணும்ல. நான் அது கால் பண்ணும்போது நீ இதுக்காக தான் இந்த ஃபங்க்ஷன் போட்டிருக்க அப்படின்னு அந்த லாங்குவேஜுக்கு தெரியறதுக்காக தான் அந்த அனடேஷன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இது எல்லாமே முடிச்சுட்டேன். நான் வேணுங்கிறத ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ண பின்னாடி நான் வந்து ஜஸ்ட் ஜென்ரேட் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா எனக்கு ஒரு ஜிப் ஃபைல் வந்து டெமோன் ஜிப் ஃபைல் வந்து எனக்கு வந்து டவுன்லோட் ஆயிரும். ஸோ இந்த டவுன்லோட் ஆன ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு
எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டேன். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இதை வந்து எங்க எடுத்து வரேன்னா டெஸ்க்டாப்ல கொண்டு வந்து போடலாம். இப்போ இங்க போயிட்டு ஃபைல் ஓபன் demo file trust project okay done. so sync ஆயிட்டு இருக்கு. so இங்க வந்து இங்க இருக்கிற இந்த MVVM patterns இந்த POM ஃபைல் இந்த எல்லா இந்த பாலிஃபெஸ்ட் ஃபைல் இது எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியா உட்காந்து ஜென்ரேட் பண்ணிக்கிறதுக்காக தான். ஸோ அவங்க ஸ்ப்ரிங் இனிஷியலைசேஷன் ஒரு வெப்சைட் கொடுத்து நீங்க அதுல வந்து உங்களோட ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணி எடுத்துட்டு போயிருங்க, நாங்களே உங்களுக்கு மெயின் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துறோம் அப்படின்னு சொல்றதுக்காக தான் ஸோ இந்த ஒரு மெத்தட் வச்சிருக்காங்க ஸ்ப்ரிங் இனிஷியலைசேஷன். ஸோ யாராவது ஸ்ப்ரிங் பூட் இன்ட்ரெஸ்டட் இருந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருந்தா நீங்க இதுல இந்த ஸ்ப்ரிங் இனிஷியலைசேஷன் தான் நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். ஸோ லாங்குவேஜஸ் ரொம்ப ஈஸி தான். ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் எதுவுமே வந்து கஷ்டம் அப்படின்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு வந்து அதான் நான் ஃபர்ஸ்ட் இன்சூரன்ஸ்ல சொன்னதான், ஒரு கூகுள்ல வந்து சர்ச் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு இடத்துல வந்து ஒரு ப்ரோக்ராமிங் வந்து ஸ்ட்ரகிள் ஆறீங்க, உங்களுக்கு வந்து ஒரு இந்த இடத்துல எனக்கு வந்து இதை வந்து நான் சால்வ் பண்றதுக்கு எனக்கு இது வேணும்னா என்ன வேணும்னு சொல்லிட்டு கூகுள்ல போய் தேடுறதுக்கான உங்களுக்கான கீவேர்டு கையில இருக்கணும். அப்படி கையில இருந்து நீங்க தேடிட்டீங்கன்னா ஈஸியா கிடைச்சிரும். ஏன் வந்து இந்த கீவேர்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றேன்னா, ஸோ மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் கிவ் அ மில்லியன்ஸ் ஆஃப் சஜஷன் இன் ஒன் ப்ராப்ளம். ஸோ ஒரு ப்ராப்ளத்துக்கு மில்லியன்ஸ் ஆஃப் சஜஷன் இருக்கும். அந்த சஜஷன்ல உனக்கு எந்த ப்ராப்ளத்துல நீ ஸ்ட்ரகிள் ஆயிருக்க, எந்த இடத்துல பிளேஸ்ல நீ ஸ்ட்ரகிள் ஆயிருக்கேன்னு நீ சொன்னா மட்டும்தான் அதுக்கேற்ற மாதிரி சஜஷன் உனக்கு கிடைக்கும். இல்ல நான் எனக்கு வந்து இந்த எரர் வருது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா போய் காப்பி பண்ணி போட்டீங்கன்னா உனக்கு கண்ணா பின்னா தான் வரும். உனக்கு எது வேணுமோ அதை மட்டும் தான் நீ சர்ச் பண்ணி தேடணும். ஸோ அது வந்து உடனே எல்லாம் வராது. நீங்க கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரிமெண்ட் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு அந்த சர்ச் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ் வரும். ஏன்னா இங்க எதுவுமே வந்து நம்ம இங்க இருக்க டெவலப்பர்ஸும் இருக்கணும், இப்ப இருக்க ஐடி ஃபீல்டா இருக்கட்டும், எதுவுமே வந்து ஓன் கோடிங் எதுவுமே போடல. மோஸ்ட் ஆஃப் லைப்ரரிஸ் கிரியேட் பண்ற மாதிரி தான் ஓன் கோடிங் போடுவாங்க, மிச்சம் எல்லாமே காப்பி பேஸ்ட் தான் பண்றாங்க. ஆனா நமக்கு ஏத்த மாதிரி கன்சியூம் பண்ணிக்கிறாங்க, நமக்கு ஏத்த மாதிரி மாடிஃபை பண்ணிக்கிறாங்க. சில லாஜிக் மட்டும் இல்லாத லாஜிக் மட்டும் நமக்கு வேணுங்கிறப்ப போட்டுக்கிறாங்க. மீன்ஸ் இல்லாத லாஜிக் சொல்ல முடியாது, கூகுள்ல எல்லாமே இருக்கு. பட் கிடைக்காத பட்சத்துல நம்மளா உட்காந்து டைப் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். ஓகே, ரன் ஆயிடுச்சு. ஸோ இதோட மெயின் ப்ரோக்ராம் பண்ணேன். இப்போ டெமோ கிளிக் பண்றேன். ஸோ கிளிக் பண்ண உடனே எனக்கு சோர்ஸ்க்குள்ள மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள ஜாவாக்குள்ள நான் டெஸ்ட் பேஜ் .hello.test பேக்கேஜ் கிரியேட் பண்ணேன். இதான் மெயின் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் தான் அனோடேஷன்ஸ். இந்த ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் அனோடேஷன் என்ன சொல்லணும்னா இதுதான் மெயின் ஃபங்க்ஷன் சொல்லியிருக்கு. ஸோ இந்த பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மீனிங்கிறது அப்படியே ஸ்ட்ரிங் அரே ஆர்ஜிங் அது வந்து மெயின் ஃபங்க்ஷன்ங்கிறத மென்ஷன் பண்றது. ஸோ இந்த மொத்த அப்ளிகேஷனும் இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகி ஒர்க் ஆகி நம்ம ஒன்னொன்னா டெவலப் பண்ணிட்டே போகணும். ஸோ ஒன்னொன்னா என்ன டெவலப் பண்ணுவாங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இதுல வந்து ரெபாசிட்டரி ஒன்னு கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ ரெபாசிட்டரினா என்ன, டேட்டா பேஸ் வந்து ஃபெச் பண்றதுக்கான ஒரு மெத்தட். அதுக்கப்புறம் கண்ட்ரோலர் கிரியேட் பண்ணுவாங்க. வர்ற ரெபாசிட்டரி டேட்டா வந்து எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குறது, அதுக்கு பேர் தான் அந்த ஸ்வாகர் யூஸ் பண்ண ஸ்வாகர்னு சொல்லிப்பாங்களே, அந்த ஸ்வாகர் டெக்னாலஜி யூஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க இங்க ஃபுல்லா. ஸோ ரெக்வஸ்ட் மேப்பிங் அது கெட் மெத்தடா போஸ்ட் மெத்தடா, உனக்கு என்ன ரெஸ்பான்ஸ் வருது, எந்த மாடல் கிளாஸ் வச்சு வருது. ஸோ இங்க மாடல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க, இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க, அனோடேஷன்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க, ஜேபிஏ, ஹைபர்நெட், ஸ்வாகர். ஸோ லாட் ஆஃப் எல்லாமே சின்ன மல்டிபிள் சுத்தி இருக்கிறத ஒரே ஒரு கண்டெய்னருக்குள்ள அடைச்சு உனக்கு எல்லாமே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒரு ஹை லெவல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதா ஃப்ரேம்வொர்க். ஒரு ஏபிஐ கோடு இந்த கோட் ரெபாசிட்டரிலாம் தெரியுமா, இந்த 200 400 எல்லாம் கோட் ரெபாசிட்டரி. 200 சக்சஸ்னு வரும், 400 பேர் ரெக்வஸ்ட், 401 அன்ஆத்தரைஸ்டு, 403 405 ஃபார்பிட்டன் எரர்ஸ். இதெல்லாம் மோஸ்ட் ஆஃப் வந்து நீங்க இந்த மொபைல்லயோ இல்ல வந்து சிஸ்டம்லயோ வந்து குரோம் ஒர்க் ஆகும் இந்த மாதிரி ஃபார்பிட்டன் எரர்ஸ் எல்லாம் அடிச்சிருக்கும், 405 இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி சின்ன விஷயங்கள்லாம் நிறைய கத்து வச்சுக்கிட்டா மட்டும்தான் சின்ன ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ண முடியும். ஸோ நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணீங்கனாலே உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிடைச்சிரும். ஸோ காலேஜ் டைம்ல வந்து யூ ஹேவிங் a lot ஆஃப் டைம். ஸோ சின்ன ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணி பாருங்க. ஸோ காஸ்ட் ரெபாசிட்டரி, காஸ்ட் சர்வீஸ்,
ஸோ சர்வீஸ் மீன்ஸ்னா நீங்க எதை கால் பண்ண போறீங்க, என்னெல்லாம் எடுக்க போறீங்க, சர்வீஸ் கொடுக்குறதா இதுதான் சர்வீஸ். ஸோ இந்த மாதிரி சின்ன இந்த மாதிரி எல்லாமே ஒன்னொன்னா கிரியேட் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்துக்கும் கிரியேட் பண்ணிப்பாங்க. இதுல கிட்டத்தட்ட லேக்ஸ் ஆஃப் கோடிங்ஸ் இருக்கும். ஸோ இதான் ஸ்ப்ரிங் அண்ட் ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன்ஸ் ஏபிஐ பில்டிங். ஸோ இதுல இந்த இதோட மொத்த அவுட்புட் பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. ஸோ இதான் மொத்த அவுட்புட்ஸ். இது ஒண்ணு மட்டும். இதுல ஒவ்வொரு ஃபோல்டர்லயும் அங்க எப்படி உள்ள ஒவ்வொரு ஃபோல்டர் இருக்கோ அதே மாதிரி இங்க ஒவ்வொரு ஃபோல்டர்ல ஒவ்வொரு ஏபிஐஸ் வந்து கெட் போஸ்ட்னு சொல்லிட்டு கொடுத்துட்டே வருவாங்க. ஸோ இது வந்து ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் ஈஸியா கால் பண்ணி ஆக்சஸ் பண்றதுக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்வாகர்லாம் நீங்க யூஸ் பண்ணலாம். இது எல்லாமே ஃப்ரீ வெர்ஷன் தான். எதுவுமே வந்து பெய்டோ எதுவுமே கிடையாது. எல்லாமே ஃப்ரீ வெர்ஷன்ஸ். நீங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இப்பயே யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உங்களோட ரெஸ்யூம்ல ஆட் ஆச்சு அப்படின்னா ஸ்வாகர் டாக்கர்லாம் ரெஸ்யூம்ல ஆட் ஆச்சுன்னா ஒரு பெரிய வேல்யூ இருக்கும் உங்ககிட்ட. ஓகே, that's all. So Spring Boot, okay, இந்த applet இந்த சிம்பிள் பேசிக் ப்ராஜெக்ட்ஸ் தான். சோ இதுல வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? ஏதாவது மினி ப்ராஜெக்ட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா? ஐ திங்க் எல்லா பேருமே செகண்ட் இயர்ஸ் தானே? என்னென்ன இயர்ஸ் உள்ள மிங்கிலா இருக்கீங்க? Yes sir, yes sir. Okay. So how many people knowing the IEEE papers projects? தெரியுமா? No sir, we don't know sir. Okay. So அந்த IEEE papers லாகின்ஸ் இருக்கு. அதுக்குள்ள என்ன பண்ணுவாங்கன்னா லாட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து என்ன தீசிஸ் தியரிஸ் இதெல்லாம் போட்டுருப்பாங்க. அவங்க பண்ண ப்ராஜெக்ட்ஸ்க்கான காப்பி ரைட்ஸ், அவங்களோட டாக்குமெண்ட்ஸ் இது எல்லாமே போட்டிருப்பாங்க. ஸோ அதுக்குள்ள போயிட்டு இந்த மினி ப்ராஜெக்ட்ஸ் பண்ற ஐடியாஸ் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஒரு 5 பேர் 6 பேர் சேர்ந்து ஸோ ஒரு லாகின் வாங்கிட்டீங்க அப்படின்னா ஸோ அதுல இருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் நீங்களே கிரியேட் பண்ணலாம். அதுல இருந்து அப்படியே ஒன்றும் இல்லை, ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட் நியூ கான்செப்ட் எல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த ப்ராஜெக்டை வந்து எடுக்கிறீங்க. ஸோ எடுத்துட்டு அதுல இந்த ஒரு சிம்பிள் ப்ராஜெக்ட் எடுத்து அதுல நம்ம என்னெல்லாம் மாடிஃபை பண்ணலாம். ஸோ ஒரே விஷயம், நீங்க இருக்கிற என்விரான்மெண்ட்ல அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். அது ஒரு விஷயம். இன்னொன்னு வந்து அதுல இருக்கிறத அப்படியே டிக்டாக் பண்ணாம நீங்க ஏதாவது மாடிஃபை பண்ணிருக்கணும். மூணாவது விஷயம், அவங்க பண்ணிருக்க காஸ்ட் எஃபிஷியன்ட் நம்ம பண்ற காஸ்ட் எஃபிஷியன்ட் ரொம்ப கம்மியா இருக்கணும். இன்னொன்னு லைஃப் டைம் வந்து அவங்க இருக்கிற ப்ராஜெக்டோட நம்ம இப்ப இருக்கிற ப்ராஜெக்டோட இந்த லைஃப் டைம் நம்மளால அதிகமா கொடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு 4 கான்செப்ட் மட்டும் பார்த்துட்டு அதை டிக்டாக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு நீங்க தனியாவே காப்பிரைட்ஸ் வாங்கி தீசிஸ் போட்டு ஏதாவது வந்து பிரசன்டேஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கும் அந்த IEEE பேப்பர்ல வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ இந்த மாதிரி மினி ப்ராஜெக்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நிறைய பண்ணுங்க, சின்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுங்க. ஸோ காலேஜ்ல வந்து இருக்கிறதுக்கு நிறைய டைம் இருக்கு. ஸோ பீப்புள்ஸ்லாம் ஒரு பசங்க பொண்ணுங்களா எல்லாம் ஒரு குரூப்பா சேர்ந்தீங்கன்னா ஸோ 2 பேர் வந்து பேக் அண்ட் இருக்கலாம், 2 பேர் ஃப்ரண்ட் அண்ட் இருக்கலாம், 2 பேர் டிபி ஆக்சஸ் இருக்கலாம். ஸோ 2 பேர் வந்து டிவோப்ஸ்ல வந்து நான் வந்து டிப்ளாய்மெண்ட் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் அரேஞ்ச் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு டீம் அரேஞ்ச் பண்ணி செகண்ட் இயர் தேர்ட் இயர்ல இருந்தே ஒரு சின்ன ப்ராஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கனாலே ஸோ உங்களுக்கு காலேஜ் எண்ட்ல வந்து உங்களுக்கு யாரும் வேலை கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நீங்க வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்டார்ட் அப் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன் சொல்றேன்னா ஸோ நான் டே டைம்ல வந்து ஒர்க் பண்ணாலும் பிகாஸ் ஹேவிங் ஏ ஓன் ஸ்டார்ட் அப், தட்ஸ் ஆல். ஸோ இதெல்லாம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன் நான். ஸோ இவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி பண்ணுங்க. ஸோ ஏதாவது மினி ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது ஐடியாஸ் ஏதாவது இருந்தா கூட ஷேர் பண்ணுங்க. ஸோ ஐடியாஸ் பண்ணிட்டு நம்ம அது எந்த மாதிரி சொல்லி டாக்குமெண்டேஷன் பண்ணிட்டு ஸோ ஐடியா பண்ணி ஒர்க் பண்ணுங்க நிறையா. தட்ஸ் ஆல். வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா, அதை கேட்கணுமா ஜாவால? Right. Thank you, sir, for your thought-provoking talk. Just a thank you is a mighty powerful prayer, says it all. I now welcome Mr. Yam Pradeep, second BA, to propose vote of thanks. I deem it a great honor and privilege to propose the vote of thanks on this memorable occasion. Let me first of all start by giving glory to the Almighty God for making today's occasion a resounding success. I thank our special guest, Mr. Surya Prakash, software engineer, Android and Java Spring Boot developer, Sterling Software, Chennai. I thank our well-wisher, Honorable Principal, Dr. S. Balasam sir, for his support, vision and commitment.
My heartfelt thanks to the head of department, Mr. Anjit Rangasa, and assistant professor, Mr. K. Janesh Wagner, Dr. E. Jimisha, for their valuable contributions, guidance, and encouragement in all our efforts. Last but not least, I thank my fellow friends for your cooperation in making this function a resounding success. Thank you. Have a great day.